सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 33வது இருக்கும். விஸ்வநாபன்ட்ட அவருடைய பொங்கல் எல்லாம் போய் இது மாதிரி வாயுதேவன் இந்த மாதிரி எங்களை பண்ணிவிட்டார், அதாவது எங்களை கூண் விழும்படி பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்றார் அந்த இடம். அதுக்கு மேல அவருடைய வார்த்தையை கேட்டு குஷநாபர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு சத்யதத் வச்சனம் சுத்வா குஷநாபஸ்ய தீமதா சிரோபி சரணோஸ்வா கன்யாசதம் அபாஷத. தன்னுடைய பொங்கலை உங்களை யார் இந்த மாதிரிலாம் பண்ணினா அப்படின்னு கேட்டுட்டும் அவ சொல்ற பதிலுக்காக அவர் ரொம்ப சாவதான மனசா ரொம்ப கேர்ஃபுல்லா ஏவம் ராஜா விஜஸ்வத்திய சமாதின் சந்ததே ததா சமாதின் சந்ததே அப்படின்னாக்க ரொம்ப சாவதானமா கேர்ஃபுல்லா அட்டென்டிவா அவ சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கேட்கணுங்கிறதுக்காக இருந்தார். சத்யதத் வச்சனம் சுத்வா அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு யார் உங்களை இந்த மாதிரி பண்ணினது அப்படின்ற வார்த்தையை கேட்டு குஸ்தசிய தீமதா குஷநாபஸ்ய வச்சனம் சுத்வா ரொம்ப புத்திமானான குஷநாபருடைய வார்த்தைகளை கேட்டு சிரோபி சரணோ ஸ்பிருஷ்டுவா எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றது. ஸோ சிரோபிகி சரணோ ஸ்பிருஷ்டுவா அவருடைய கால்களை தங்கள் தலைகளாலே தொட்டு அதாவது வணங்கி கன்யாசதம் அபாஷத இந்த 100 பெண்கள் இருக்காங்களே அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்க அபாஷத அப்பா பஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வாயு சர்வாத்மகோ ராஜன் பிரதர்ஷயிது இச்சதி அசுபம் மார்க்கமாஸ்தாய ந தர்மம் பிரத்யவேக்ஷதே. வாயு சர்வாத்மகா சர்வ வியாபியா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வாயு பிரதர்ஷயிது இச்சதி பிரதர்ஷயிதுன்னா எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதாவது எங்களை மிரட்டுறதுக்குன்னு அர்த்தம். நாங்க என்ன அதாவது எங்களை தன் வழிக்கு கொள்றதுக்கு பிரதர்ஷயிது மிச்சதி எங்களை மிரட்ட விரும்புகிறான். அசுபம் மார்க்கம் ஆஸ்தாய ந தர்மம் பிரத்யவேக்ஷதே. அசுபம் மார்க்கம் தவறான வழி, அதாவது சுபம்னா நல்லதுன்னு அர்த்தம், நல்லது இல்லாத வழி. என்ன நல்லது இல்லாத வழி அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் பண்ணது ரைட்டா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணல, அனுச்சிதம் எப்படி பண்ணக்கூடாதோ அந்த வழியை பண்ணிடலாம். அதனால அசுபம் தவறான வழி. அசுபம்னு சொன்னா இந்த இடத்துல தமிழ சுபம் அப்படின்னு சொல்லாம சாதாரணமா நல்லது அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த இடத்துல தவறான வழி அசுபம் மார்க்கம் ஆஸ்தாய ந தர்மம் பிரத்யவேக்ஷதே. ந தர்மம் பிரத்யவேக்ஷதைனாக்க தர்மத்தை அவன் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அதுல தர்மத்தை பார்க்கலன்னா அவன் தப்பு பண்றான் அப்படிங்கிற சென்ஸ் வரல, அந்த இடத்துல சொல்லல. நாங்க என்ன சொல்றோமோ சொல்றதே, நாங்க தர்மம் எதுன்னு சொல்றோமோ அந்த தர்மத்தை அவன் எடுத்துக்க தயாரா இல்லை. தர்மம்னா 2 விதம் இருக்கு. ஏன்னா வாயு பகவானே தர்மத்தை மீறானான்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா தர்மம்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு எது தர்மமோ நம்ம யார்கிட்ட எப்பவுமே சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், இன்னொருத்தரோடு சேர்ந்துதான் நம்மளுடைய ஆக்ஷன் இருக்க போறது, இல்ல இன்னொருத்தரை ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கிறதா இருக்க போறது. நம்ம செய்கிற எந்த காரியமுமே நம்மளுக்காக மட்டுமே தனிப்பட்டதாக இருக்க போறது இல்ல, இன்னொருத்தரோடையும் சேர்ந்து சம்பந்தப்பட்டதா ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுதான் இருக்க போறது. ஸோ அந்த இன்னொருத்தரோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு இருக்கும்போது நம்ம பண்ற காரியங்கள் அவளையும் தவறு பண்ணாதபடி இருக்கும்படி செய்யணும். நம்ம பண்ற காரியம் தப்பா இல்லைன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா அவளும் தப்பு பண்ணக்கூடாது, அவளும் தப்பு பண்ற மாதிரியான சூழ்நிலைக்கு இது கொண்டு போய் விடக்கூடாது. 2 பேருமே சரியான முறையில செஞ்சு சரியான முடிவு வரதா இருக்கணும். ஸோ அவன் என்ன பண்ணான்னா எங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொன்னான் அவன். ஆனா நாங்க என்ன சொன்னோம், இது வழி இல்லை, நாங்க எங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கோம், அப்பாவை மீறி நடந்துக்க கூடாது, அதனால எங்க அப்பாவை போய் கேளு அப்படின்னு சொன்னோம். அவன் உங்களை கேட்டாக்க நீங்க அவனுக்கு கொடுப்பேளோ மாட்டேளோன்னு சந்தேகம். அதனால என்ன பண்ண அவங்கள கேட்கறதுக்கு அவனுக்கு தயாரா இல்லை. அதனால எங்களை என்ன பண்ண பலாத்காரம் பண்றதுக்கு, பலாத்காரம்னா எங்களை கம்பல் பண்ண ஆரம்பிச்சான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் கல்யாணம் பண்ணிக்க கம்பல் பண்ண ஆரம்பிச்சான்னு அர்த்தம். ந தர்மம் பிரத்யவேக்ஷதே எங்களுடைய தர்மத்தை எங்களுடைய நியாயத்தை அவன் பார்க்க தயாரா இல்ல. ந தர்மம் பிரத்யவேக்ஷதே பித்ருமத் நாங்க என்ன சொன்னோம், பித்ருமத்தியா ஸ்ம பத்ரந்தே. இந்த பத்ரந்தேங்கிற வார்த்தை ஒரு யூசேஜ் மாதிரி, யார் என்ன சொன்னாலும் அடிக்கடி இந்த வார்த்தை பத்ரந்தேன்னு ஒரு சென்டென்ஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸுடைய ஆரம்பத்திலேயோ முடியும் போதோ நடுவுலையோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த பத்ரந்தே அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த பத்ரந்தேங்கிற வார்த்தை என்ன ஆகும்னாக்கா நம்ம தமிழ்ல சார்னு சும்மான்னு சொல்ல பாருங்க அந்த மாதிரி. ஆனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதை என்ன பண்ணணும்னா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்.
அவ என்ன பண்ணான்னா பித்ருமத்தியா ஸ்ம, நாங்கள்லாம் வந்து தந்தையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கோம். இப்ப எங்க அப்பா தந்தை உடையவர்களா இருக்கும். பித்ருமத்தியா ஸ்ம. அதோட மட்டும் இல்ல, ஸ்வச்சந்தே நவயம் ஸ்திதாக, நாங்க வந்து சொச்சந்தா, எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஃப்ரீடம் கொடுக்கப்படல. நீங்க வந்து யார வேணா கல்யாணம் பண்ணிங்க, எப்படி வேணா இருக்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படல. சொச்சந்தேன வயம் ஸ்திதாக, வி ஆர் நாட் ஃப்ரீ. ஸோ நாங்க எங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கோம். எங்க தந்தை அப்பாவோட கண்ட்ரோல்னு சொல்ல, தந்தை உடையவர்களா இருக்கோம். ஸோ அவ்வாத்துல தந்தையினுடைய வீட்டுல இருக்கும்பொழுது நாங்க என்ன காரியம் செஞ்சாலும் அது என்ன ஆகும், தந்தையும் பாதிக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், நாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு அவரையும் பாதிக்கும், அந்த முடிவு குலத்தையும் பாதிக்கும், பாக்கி பேருக்கும் அதனால என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகும், பிதிர்மத்தியாக தந்தையை உடையவர்களாக, அதாவது குடும்பத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஸ்வச்சந்தேன வயம் ஸ்திதாக, நாங்க வந்து ஸ்வச்சந்தமா ரொம்ப ஃப்ரீயா இல்ல. பத்ரந்தே விஷுவல், அதான் என்ன அர்த்தம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனா எங்க அப்பா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாருனாக்கா எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஸோ பத்ரந்தே பத்ரந்தேன்னு என்ன அர்த்தம், விஷு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை கேளு. பிதரம் நோ விருணீஸ்வ, எங்க அப்பாவை போய் கேளு. எதினோ தாசியத்தே தவ, அவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா, எதி தவ நகா தாசியத்தே, எதி இஃப் அண்ட் இஃப் ஒன்லி, அவர் எங்களை உனக்கு கொடுத்தால், எங்களை உனக்கு கொடுக்கறதா இருந்தால், பத்ரந்தே விஷுவல் அப்படின்னு அர்த்தம். எங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் சுத்தி விட்டார், அதை அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. எங்களை உங்களுக்கு கொடுத்தாருனாக்க விஷுவல் அவ்வளவுதான், பி சக்சஸ்ஃபுல் இன் யுவர் இன்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறுத்திட்டா. தேன பாபானு பந்தேன வச்சனம் ந பிரதீட்சதா ந பிரதீட்சதா ஏவம் ப்ருவந்திய சர்வாத்ம வாயுனா அதிகதா பிருசம் சொல்றார். தேன பாபானு பந்தேன, பாபானு பந்தேன அர்த்தம், அதர்ம புத்திய அதர்ம புத்தியில ஃபாலோ பண்ற காரணத்தினால, அதாவது என்ன பண்ண பாப்பானு பந்தேனாக்க அதர்ம புத்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவனாலே அவனுடைய புத்தியானது, அதாவது ஏதோ வாசனா, அதாவது அவனுடைய புத்தி என்ன எடுத்து இந்த மாதிரி இவாளை டைரக்டா போய் கேட்டு இவாளையே கல்யாணம் பண்ணி ஐஷன் பண்ணணும்னு அவனுக்கு தோணுது. ஸோ அந்த தேன பாப்பானு பந்தேன வச்சனம் ந பிரதீட்சதா, ந பிரதீட்சதனா எங்களுடைய பதிலா அவன் ஏத்துக்க தயாரா இல்ல. ந பிரதீட்சதா வச்சனம் ந பிரதீட்சதா, எங்களுடைய பதில அங்கீகாரம் பண்ணாதவனா, அனங்கீகாரம் அதாவது அங்கீகாரம் ந குருவதா, அங்கீகாரம் பண்ணாதவனாலே ஏவம் ப்ருவந்திய சர்வாத்ம வாயுனா அதிகதா பிருஷம், நாங்க இந்த மாதிரி அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப அவன் அவளை பலாத்காரமா இஷ்டம் போல என்ன பண்றான், நான் சொல்றது நீங்க கேட்கல அப்படின்னு என்ன பண்ணான், நீங்க எல்லாம் கூண்டு விழுந்தவாளா ஆயிடுங்க, உங்களுடைய இந்த அழகுனால தானே நேற்றுக்கு மட்டும் எங்க அப்பா சொல்ல அப்படின்னா சொல்றேன், உங்களுடைய அழகு உங்களுக்கு இல்லாம போட்டோம், நீங்க கூண்டு விழுந்தவாளா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இந்த மாதிரி கூண்டு விழுற மாதிரி தப்பிச்சுட்டான். அபிகதாக, நாங்க என்ன பண்ணோம், வாயுனாலே சதிக்கப்பட்டு விட்டோம், கூண்டு விழும்படி செய்யப்பட்டு விட்டோம். வாயு தோஷம் அவளை பிடிச்சு கொடுத்தோம். தாசாம் து தத்வச்சனம் சுத்வா ராஜா பரமதார்மிகா பிரத்யுவாச்ச மகாதேஜாக சந்நியாசதம் அனுத்தமம். தாசாம் வச்சனம் சுத்வா, அவளுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே, தாசாம் வச்சனம் சுத்வா ராஜா பரமதார்மிகா, ரொம்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான ராஜா அவன் என்ன சொன்னான், பிரத்யுவாச்ச பதில் சொன்னான், மகாதேஜாக சந்நியாசதம் அனுத்தமம். அனுத்தமம், அனுத்தமம்னாக்க தங்களை காட்டிலும் ரொம்ப உத்தமம்னா வசதி பெரியவான்னு அர்த்தம், அனுத்தமம்னா தங்களை காட்டிலும் பெரியவா இல்லாத. கன்யா சதம், அந்த பெண்களுடைய 100 பேர் இருக்க 100 பெண்களையும் சதம் கன்யாக, ஆக்சுவலா சதம் கன்யாக அனுத்தமம். அனுத்தமம்னாக்க மிக உயர்வானவர்கள், தங்களை காட்டிலும் இன்னும் பெரியவர்கள் இல்லாதவர்கள். ஏன் தங்களை காட்டிலும் பெரியவா அவளுக்கு யாரும் இல்ல, ஏன் அவளை பத்தி ஏன் அந்த மாதிரி சொல்றா, ரொம்ப வசதியான பெண்கள்னு ஏன் சொல்றாங்க. பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க பொறுமை இருக்கணுமா. இப்ப வாயு இவ்வளவு தூரம் பேசின போது கூட இவா வாயுவை திருப்பி சபிச்சிருக்கலாம், இவா வாயுவிட்ட தங்களுடைய கோபத்தை காட்டல, இந்த மாதிரி எங்களை வாயு பண்ணிட்டா அப்படின்னு தான் சொன்னாலே ஒழிய, நாங்க ஒழுங்கா நடந்துருக்கும் போது வாயு தப்பா நடந்துட்டான் அப்படின்னு சொல்லி வாயு தேவன் பேர்ல கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலேயோ அந்த மாதிரி அப்பாட்ட வந்து என்ன பண்ணார், வேற மாதிரி அந்த விஷயத்த சொல்லல. நாங்க எப்படி நடந்துட்டு இருந்தோம், வாயு தங்களை பார்த்து ஏன் காதல் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த, அதாவது வாயுனுடைய பக்கத்துல கோபத்தை போடாம, வாயுனுடைய பக்கத்துல குற்றத்தை போடாம, தங்ககிட்ட குற்றம் இல்லைன்னு தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்காம, அவன் எங்களை வந்து கேட்டா நீ போய் அப்பாவுக்கு சொல்லுன்னு சொன்னா, அவன் வந்து அவனுக்கு கோபம் வந்தது, எங்களை இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னா, சொல்லும் போது வாயுதேவன் விஷயமா இருக்கக்கூடிய கோபத்தை காட்டக்கூடிய எந்த விதத்தையும் சொல்லல, தாங்க அதனால கஷ்டப்பட்டிருக்கோம்னு தங்களுடைய கோபத்தையும் காட்டல. அவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி அழகெல்லாம் போயிட்டுமே கஷ்டப்பட்டுட்டுமேனு அவளுடைய வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தையும் தாங்கிட்டு இருந்தா, எந்த விதமான கோபத்தையும் காட்டல, தேவதா விஷயமான கோபத்தை கூட காட்டல, ஒரு தேவன் இப்படி நடந்துக்கிறதா அப்படின்ற கோபத்தெல்லாம் கூட காட்டல.
அந்த மாதிரி பொறுமை ரொம்ப சிறந்த விதத்துல கடைபிடிச்சதுனால அந்த பொறுமையை காட்டுற காரணத்தினால என்ன பண்ணியிருக்கார், அனுத்தமம். வால்மீகி எழுதுறார், அவளை பத்தி எழுதும் போது அனுத்தமம், அதாவது கம்பேர் பண்ண முடியும், இன்காம்பரபிள் அப்படின்னு அர்த்தம். அனுத்தமம்னு சொன்னா இன்காம்பரபிள், யாருக்கும் யாரோடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு சிறந்த உயர்ந்தவர்களாக, இவர்களை காட்டிலும் இன்னும் சிறந்தவர்கள்னு யாரையும் சொல்ல முடியாதவர்களாக. அப்படிப்பட்ட அந்த கன்னியாசத்தம் இருக்கே, அந்த 100 பேரையும் பார்த்து என்ன பண்ணார், அவர் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். அதான் சொன்னார், அதான் அனுத்தமம், பொறுமை இருக்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு வசதியா இருக்கு. அந்த அது என்ன, ஏன் அந்த அனுத்தமம்ங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றார். சாந்தம் சமாவதாம் புத்திரியா கர்த்தவியம் சுமஹத்கிருதம் ஐகமத்தியம் உபாகமிய குலஞ்ச அவேட்சிதம் மம அலங்காரோகி நாரீணாம் சமாது புருஷஸ்யவா துஷ்கரம் தச்ச வைக்ஷாந்தம் கிருதசேஷு விசேஷதா யாதிருசி வஹா க்ஷமா புத்திரியா சர்வாசாம் அவிசேஷதா. குசுனாவர்த்தன் குழந்தைகளை பார்த்து சொல்றார், சாந்தம் க்ஷமாவதாம் புத்திரியா, அதாவது சாந்தம் கர்த்தவியம், சாந்தம்னா பொறுமை, பொறுமையே பண்ணணும், அதாவது பொறுமையே கடைபிடிக்கணும்னு அர்த்தம். சாந்தம்ங்கிறது இந்த பாவியக்த பிரத்தியம்னு சொல்லுவா, சாந்தி, அத பொறுமைன்னு அர்த்தம். சாந்தம் பொறுமை, கர்த்தவியம் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை பண்ணணும் அப்படின்னா பொறுமையை பண்றது இல்ல, பொறுமையை கடைபிடிக்கணும். எங்கன்னா அதான் சாந்தம் கர்த்தவியம் புத்திரியா. எங்க அப்படின்னா சமாவதாம், யாரால பொறுமை இருக்க முடியுமோ, பொறுமையா இருக்க முடியுமோ, பொறுமையை கடைபிடிக்க முடியுமோ, அதாவது இதுல இந்த பத்திரிகைலாம் சொல்லுவாரு, சாந்தி எங்க இருக்கணும், பொறுமை எங்க இருக்கும் அப்படின்னா, யாரால தன்னுடைய சக்தியை காட்ட முடியுமோ அவன் தான் பொறுமையை கடைபிடிக்கணும். ரொம்ப பெரிய ஒருத்த என்ன பண்ணா, ரொம்ப பலவானா இருக்கிற ஒருத்த அடிச்சுட்டான், நம்மளால திருப்பி அடிக்க முடியாத சூழ்நிலை, திருப்பி அடிக்க ஒண்ணுதே காட்ட முடியாது, வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். நான் மட்டும் நினைச்சேன்னா தெரியுமான்னு சொல்லி என்ன லாபம் இருக்கு. அதனால என்ன ஆகும், எந்த இடத்துல நம்மளுடைய பலத்தை காட்ட முடியுமோ, பல பிரயோகம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல பொறுமையா இருந்தா தான் பொறுமைக்கு அழகை ஒழிய, ஒரு சின்ன குழந்தை தன்னை போட்டு 2 சாத்தினம்னாக்க அந்த இடத்துல எங்கிட்ட பொறுமையா இருக்கும்னு அர்த்தம் உண்டோ? ஸோ பொறுமைங்கிறது நம்மளுடைய பொறுமையை, சக்தியை பிரயோகம் பண்ணக்கூடிய இடத்துல பொறுமையை காட்டணும். சமாவித்பிகி சாந்தம் கர்த்தவியம், அதான் பொறுமை இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையை காட்டக்கூடியவர்களாலே, ஏதாவது சக்தியை பிரயோகம் பண்ணக்கூடியவர்களாலே சாந்தம், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புத்திரியா சுமஹத் கிருதம், சுமஹத் மிகப்பெரிய காரியம் கிருதம் செய்யப்பட்டிருக்கு. ஏன், பெண்களா இருந்து உங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கான், அவன் இந்த மாதிரி உங்களை துணிகளா மாத்திருக்கான். அதாவது உங்களுடைய பங்காகா பத்னாகான்னாக்க முறிந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல முறிஞ்சிருக்குங்கிறதுக்கு கூண் விழும்படி பண்ணிட்டான். உங்களுடைய அழகு, அதாவது இன்னும் கல்யாணம் ஆகல, உங்களுடைய அழகு இல்லாதபடி பண்ணிட்டான். இந்த மாதிரி பண்ணும்போது அவன்கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கலாம், இல்ல உங்களுடைய தாபத்தையும் வருத்தத்தையும் யார்ட்டையாவது காட்டியிருக்கலாம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணல, எதையுமே காட்டல, எதையுமே செய்யல. அதான் சொன்னார், அதாவது காத்திர பங்க உத்த குரோத வேக சகனம். காத்திர பங்க உத்த குரோத வேகம், அதாவது 2 விதத்துல நீங்க காட்டிருக்கீங்க. உங்களுடைய உடம்பு கூண் விழுந்துட்டதுனால வரக்கூடிய குரோதம், அதை குறைச்சுட்டு இருக்கு. அதோட கூட வாயுங்கிறவன் தேவஜாதியை சேர்ந்தவன். தேவஜாதியை சேர்ந்ததுனால அவன்கிட்ட கமனீயமான, அதாவது நம்மளால விரும்பப்பட தகுந்த பலவிதமான குணங்கள் இருக்கும். அவ்வளவு குணங்கள் இருக்கும்போது அவனே உங்களை விரும்பும் போது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், தானா அவனை விரும்பி ஏத்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா சொன்னதுதான் கேட்கணும்னு அவனை ஏத்துக்காம, அதாவது 2 முக்கியமான விஷயம் கீதையில பகவான் சொல்றார், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவான். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீள், காமத்தையும் ஜெயிச்சிருக்கீள், குரோதத்தையும் ஜெயிச்சிருக்கீள். ஸோ வாயு பகவானே கேட்ட போது அவன் அப்பாவை போய் கேளு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, 2வது அவன் உங்களை இந்த மாதிரி உங்களை அங்கபங்கப்படுத்தின போது நீங்க என்ன பண்ணு, அதை கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்தை மனசுல எடுத்துக்கல. ஸோ குரோதத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கீள், காமத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கீள். இந்த 2 கண்ட்ரோல் பண்ண சாதாரணமான ஜனங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த 2 முக்கியமான விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கிறதுனால சுமஹத் கிருதம். சுமஹத் அப்படின்னா ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கீள் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசம்சனீயம், புகழத்தக்கதான ஒரு காரியத்தை பண்ணிருக்கீள். எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டியதான, எல்லாராலையும் பாராட்டப்படத்தக்கதான, எல்லாராலையும் ஃபாலோ பண்ணப்பட வேண்டியதான, அனுசரணம் பண்ணப்பட வேண்டியதான சுமஹத் ஒரு பெரிய காரியத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீள், நீங்க பண்ணிருக்கீள். இந்த 2த்தையும் ஜெயிச்சிருக்கீள்னு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காவியங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதங்களுக்கும் இருக்கிற பிரயோஜனங்கிறது, 100 பேர், 100 குழந்தைகள், 100 குழந்தைகளையும் வாயு பகவான் கேட்டிருக்கான். 100 பேரையும் சபிச்சிருக்கான். சபிச்சிருக்கான்னு அர்த்தம், 100 பேரையும் இந்த மாதிரி கூண் விழும்படி பண்ணிருக்கான். 100 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு கோபம் வரும், ஒருத்தருக்கு கோபம் வந்தா இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது, அப்புறம் நாளைக்கு நம்மளுடைய மானம் என்ன ஆறுது, நம்மளுடைய கௌரவ பிரச்சனை என்ன ஆறுது,
நம்மளுக்கு சொந்த இது இஷ்டம் இல்லையா, நம்மபடி நடந்துக்க கூடாதுன்ட்டு என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் கேட்கலாம். யாராவது ஒருத்தர் கேட்கும் போது அவளை 4 பேர் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், பாக்கி எல்லாருமே இவளை ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும், இல்ல ஒரு குரூப்பிசம் வந்துடும். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் 2 விதமா பிரியலாம். அந்த மாதிரி இல்லாம நீங்க 100 பேரும் ஐக்கமத்தியம் உபாகம்ய ஒரே மனசோட எப்படி நடத்தும். அதாவது காமக்ரோத ஜெயத்துல, காமக்ரோத ஜெயங்கிறது சில சமயம் இண்டிவிஜுவலா ஒருத்தரால கூட பண்ண முடியா இருக்கலாம். ஆனா ஒரு கூட்டத்துல இருந்துட்டா அந்த இடத்துல காமக்ரோத ஜெயங்கிறது பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த இது சொல்ல மாதிரி அது நம்ம மாப் மென்டாலிட்டின்ட்டு. ஒரு கூட்டத்துல இருக்கும்போது திங்கிங்கிறது என்ன ஆகுது, திங்கிங் வருது இல்லை. இன்சிடென்ட்டை பார்த்தோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோன்றதே ஒழிய திங்க் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தோன்றது இல்லை. அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன இவ்வளவு பேரா இருக்கும்போது கூட ஐக்கமத்தியம் உபாகம்ய குலம்ச அவேக்ஷிதம் மம, என்னுடைய குலத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கள், அவேக்ஷிதம், அதாவது தந்தைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கள். அப்படி பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால உங்களை என்னன்னு சொல்றது, சுமஹத் கிருதம், அதாவது சுமஹத் கிருதம் அப்படின்னு சொல்லும்போது பிரசம்சனீயம், மிகவும் புகழப்பட்டதான மிகவும் புகழத்தக்கதான ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கள். இந்த விதத்துல உங்களை எந்த மாதிரி பேசுறதுன்னு தெரியல, எந்த மாதிரி உங்களை பத்தி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றார். அலங்காரோகி நாரீணாம் க்ஷமா அப்படின்னார். பெண்களுக்கு சாதாரணமா சொல்றார், பெண்களுக்கு அழகு பொறுமைன்ட்டு, பூமி மாதா மாதிரி பெண்களுக்கு அப்படின்னார். ஸோ அலங்காரோகி நாரீணாம் க்ஷமா புருஷஸ்யவா அப்படின்னார். புருஷஸ்யவான்னா என்ன அர்த்தம்னாக்க, புருஷர்களுக்கோ பெண்களுக்கோ அலங்காரோகி நாரீணாம், அதாவது அந்த க்ஷமா பொறுமைங்கிறது புருஷர்களுக்கோ பெண்களுக்கோ அழகு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பெண்களுக்கு மாதிரி புருஷர்களுக்கும் அதுதான் அழகு அப்படின்னாரு. வாங்கிறது ஏவ புருஷத்து சாபி, ஆண்களுக்கும் பெண்களுக்கு 2 பேருக்கும், பெண்களுக்கு மட்டும்தாங்கிறது பொறுமை இல்லை, பெருமைங்கிறது எல்லாருமே பொறுமையா இருக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம் எழுதுறாரு மேல, பொறுமையை பத்தி 2-3 ஸ்லோகம் எழுதுறாரு. பொறுமை இல்லைன்னா உலகம் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காந்தி சொன்னாங்களோ, an eye for eye makes the whole world blindன்ற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் கோவப்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் திருப்பி காமிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், அப்புறம் அதுக்கு முடிவே இல்லாம போயிடும். அதாவது என்ன பண்ணா, நான் அடிச்ச உடனே நீ ஒரு அடி அடிச்சா அந்த அடிக்கு ஒரு அடி தான் நான் திருப்பி தரணுமா, அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணலாம், அவன் அடிச்ச அடியினுடைய வலி எவ்வளவு தூரம் இருக்குன்னு இவனுக்கு தான் தெரியும். இவன் என்ன பண்ணா, 2 அடி அடிச்சான், நான் 1 தானே அடிச்சேன், எனக்கு ஏன்டா நீ திருப்பி 2 அடிச்சேன், அவன் 2க்கு 3 அடிச்சான். ஸோ இது என்ன ஆகும், 2, 4, 6ன்னு மேல போயிட்டே இருக்கும். அதுக்கு மேல என்ன ஆகும், ஒரு அளவுக்கு மேல அடிக்கிறதுக்கு கை வலிக்கும். ஸோ என்ன பண்ணுவான், அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டின்னு வரான். ஆளை கூட்டின்னு வரும்போது நீ ஆள் செட் பண்ணியா அப்படின்னு போவோம். என்ன ஆகும், மேல ஒரு பெரிய கிளாஷா 2-3 பேர் 4 பேர் அப்படின்னு என்ன ஆகும், கடைசியில் அது 2 ஃபேமிலிக்கு நடுவில் வரலாம், 2 வில்லேஜுக்கு நடுவில் வரலாம், இல்ல 2 குரூப்புக்கு நடுவில் வரலாம். இந்த மாதிரி என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பேச்சு ஆரம்பிச்சது முதல்ல அடிச்சடி என்னவா இருக்கலாம், அது அடியா கூட இல்லாம இருக்கலாம், பெருமை தட்டினதா கூட அவன் என்ன சொல்றான், பேசுறதுக்கு தொட்டு பேசுறதா நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க பேசிட்டு இருக்கிற வேகத்துல தொட்டதுங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஆஹா நீ போய் என்ன அடிச்சுட்டியா அப்படின்னு தோன்றது. அந்த துளி கூட அந்த பொறுமை இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, பொறுத்துக்க முடியலங்கிற ஒரு விஷயம், துளி கூட பொறுமை இல்லைங்கிற ஒரு விஷயம், எதிரி சொல்றதை கேட்டுக்கிற மனோபாவம், அந்த இன்டாலரன்ஸ் இருந்தா என்ன ஆயிடும்னா, அதுதான் இந்த ஜங்கல் ரூல்னு சொல்ற மாதிரி ஒரு மிருகங்களுடைய நடவடிக்கை கொண்டு போய் விட்டுரும். அதான் சொல்றாரு, அலங்காரோகி நாரீணாம் க்ஷமாது புருஷஸ்யவா, நாரீணாம் க்ஷமா அலங்காரகா, பெண்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், க்ஷமா பொறுமைங்கிறது அலங்காரம், புருஷஸ்ய வாண்டதுல வேறுபாடு இல்லாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 பேருக்கும் பொறுமைதான் அழகே ஒழிய ஒருத்தருக்கு மட்டும்தான் அழகு இன்னொருத்தருக்கு இல்லைங்கிறதுலாம் இல்ல, 2 பேருக்கும் அப்படின்னார். வாங்குறதுல விசேஷன வேறுபாடு இல்லாமல் அர்த்தம். அந்த இடத்துல வாங்குறது என்ன அர்த்தம், பெண்களுக்கு அழகு பொறுமை, பெண்களுக்கு அழகு பொறுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல 2 பேருக்கும் அழகு, வேறுபாடே கிடையாது, பெண்களுக்காவது ஆண்களுக்காவது வேறுபாடு இல்லாம பொறுமை என்ன ஆகும், சச்ச துஷ்கரம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருதேஷு விசேஷதா, திருதசால்னா தேவர்கள்னு அர்த்தம், தேவேஷு விசேஷதா, தேவேஷுங்கிறதுக்கு இந்த இடத்துல 2-3 அர்த்தங்கள் இருக்கு. என்ன வெறும் சப்தமியில போட்டிருக்காரு. அதாவது கோபம் எங்க வரும் அப்படின்னா, நம்மளை விட சின்னவா யாராவது நம்ம கிட்ட வம்பு பண்ணிட்டாலும் வச்சுக்கோ, போனா பார்த்து சின்ன வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், விட்டுட்டு போயிடுவோம். சில சமயம் வந்தானே அது நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கிற மாதிரி தெரியாது. ஆனா நம்மளோட பெரிய மொத்தம் பண்ணினான்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு கோவம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடங்கி இருக்க வேண்டியவன் அவனே இப்படி பண்ணலையே, அவனே இப்படி பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு என்ன ஆகும், கோபம் அதிகமா வரும். ஸோ தேவர்களே இப்படி பண்ணிட்டான்னா, அதாவது வாயு கேட்டது நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம், முடியாதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்படி போயிட்டு இருக்காம இந்த போர்டுலே தான் சொன்னது நம்மள பத்தியா, தான் சொன்னது கேட்கல பத்தியான்ற கோபத்துல இந்த மாதிரி கூணாக்கிட்டான். அதாவது ஆயுசு முழுக்க கஷ்டப்படும்படி பண்ணிட்டான்.
அவளை இனிமேல் வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய முடியுமா, பொறுத்தையார கௌரவமா போய் நிக்க முடியுமா, எந்த இடத்துல நிக்க முடியும்? எந்த இடத்துல போய் நின்னாலும் எல்லாரும் யாரும் என்ன சொல்ல போறது இல்ல, வாயுவை இவ மறுத்துட்டதுனால இவாளுக்கு கூண் விழுந்துருச்சுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. வாயுவோட சண்டை போட்டா கூண் விழுந்துட்டு பாருன்னா லோகம் பேச போறது. அதனால என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி லோகம் முழுக்க ஒரு அவமானப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, அதோட தங்க காரியத்தை நிம்மதியா பார்த்துட்டு இருக்க முடியாததான சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்மளோட ஸ்டேட்டஸ்ல பெரியவனா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நம்ம கிட்ட வம்பு பண்ணிட்டான்னு சொன்னோம்னா, நம்மளை கோவப்படும்படி பண்ணிட்டான்னா, அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதுங்கிறது சாதாரணமா யாராலையும் முடியவே முடியாது. இவளுக்கு என்ன பண்ணலாம், வாயுதேவன்கிட்ட கோவப்படலாம், வாயுதேவனை சபிக்கலாம், இல்ல வாயுதேவனை சபிக்க சொல்லி அப்பாட்ட சொல்லலாம். ஸோ அந்த நேரத்துல நீங்க பொறுமையா, அதாவது திருதசேஷு விசேஷமா தேவர்கள்ட்ட அவர்கிட்ட நீங்க பொறுமையா இருந்ததுங்கிறது கூட சாதாரணமான விஷயம் இல்லை. இல்ல இன்னொரு இதுவாகவும் சொல்லலாம், தேவர்கள் கூட சாதாரணமா பொறுமையா இருக்க முடியாது, தேவர்களால கூட பொறுமையா இருக்க முடியாத போது நீங்க பொறுமையா இருந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அப்படின்னார். யாதிருதி வஹா க்ஷமா புத்திரியா சர்வாசாம் அவிசேஷதா. நீங்க ஏன் அப்படின்னார், யாதிருதி க்ஷமா, உங்ககிட்ட எந்த விதமான ஒரு க்ஷமா காணப்பட்டிருக்கோ, பொறுமை காணப்பட்டிருக்கோ, அவிசேஷதா, அது எந்த விதத்திலையும் வேறுபாடு இல்லாமல் அது காண முடியாது, பாக்கி இடங்கள்ல பார்க்க முடியாது, உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு. ஏன்னா க்ஷமானுடைய பெருமையை சொல்றார். க்ஷமா தானம், க்ஷமா சத்தியம், க்ஷமா யஜ்ஞாஸ்ச புத்திரிகாஹ, க்ஷமா யசஹ, க்ஷமா தர்மஹ, க்ஷமாயாம் விஷ்டிதம் ஜெகது. கடைசியில முடிக்கும் போது தான் சொல்ல, பூமிக்கே க்ஷமான்னு அதனாலதான் பேரு அப்படின்னார். பூமிக்கு ஒரு பேர் க்ஷமா. சொன்னார் க்ஷமா தானம். தானம்ங்கிறது பொறுமைதான் இருக்கிற தானங்களே முகச்சிறந்த தானம் பொறுமை. க்ஷமா சத்தியம், பொறுமைங்கிறது தான் உண்மையில சத்திய வச்சனம். ஏன்னா சத்தியங்கிற வார்த்தை இருக்காது, உண்மையை பேசுறதுங்கிறது. உண்மையை பேசுறதுங்கிறது பொறுமைக்கு தான். பொறுமையா இல்லாம அவன் ரொம்ப முன்கோபியா இருக்கான். முன்கோபியா இருந்தானா அவன் பேசினான்னாக்க, ஒருத்தையார் பேசுறது உண்மைன்னு தெரிஞ்சுன்னு பேச போறானா, உண்மைன்னு தெரியாம பேச போறானா? ஒருத்தையார் பேசுறத கிரகிச்சுக்கிறதுக்கு, அது மனசுல வாங்கிக்கிறதுக்கு முதல்ல இடம் இருக்கணும் இல்லையா? சோ க்ஷமா சத்தியம், க்ஷமா யஜ்ஞாஸ்ச. அதோட இதெல்லாம் சொல்லுவார், அதுல இந்த சிராத்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது துளி கூட கோபமே படக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்ப கோவப்பட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் பண்ணி சர்வத கிருஷிய காரியங்கள் பண்ணி என்ன லாபம் வரப்போறது? அதனால எந்த விதமான அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும், பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த அனுஷ்டானத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இதை சாதாரண லௌகிகமாவே நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன ஆகும், ஆத்துல பூஜை பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பி ஓடணும். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும், கேஸ் அணைஞ்சு போச்சு. கேஸ் அணைஞ்சு போனா பரவாயில்ல, கேஸ் சிலிண்டர் ஆயிடுச்சு. சிலிண்டரை மாத்தி அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த மாதிரி ஆரம்பிச்சு சமையல் முடிஞ்சு நேர்த்தி ஆகணும்னா என்ன ஆகும், டைம் டிலே ஆயிட போறது. இப்ப கோவத்தை யார்கிட்ட கொண்டு போய் காட்ட போறது? பார்த்துருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப அனாவசியமா கோவம் பண்ணி என்ன ஆகும், நீ இந்த மாதிரி முன்னே கேஸ் சிலிண்டர் முன்னையாவா பார்த்து வச்சுக்க முடியும்? சாரி ஆயிடுதான்னு ஒவ்வொரு நாளும் டெய்லி எடுத்து ஆட்டிட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த பொறுமை இல்லைங்கிற இது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொறுமை இல்லாம சண்டை போட்டு கத்திட்டு இருந்து மேல பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த பூஜையினுடைய பலன் லாபம் என்னவா இருக்க முடியும்? ஏன்னா பூஜை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அனுஷ்டானங்கள்லாம் பொறுத்தையாருடைய ஹெல்ப்பையும் எதிர்பார்த்துன்னு பண்ண முடியாது இருக்கு. தான் மட்டுமே தனியா பண்ணிக்கக்கூடிய காரியங்கள் வெறும் தியானம் படிப்புங்கிறதெல்லாம் தான் மட்டும் தனியா பண்ணலாம். ஆனா எங்க பொறுத்தையாருடைய அனுஷ்டானம் பொறுத்தையாருடைய உதவியும் தேவையா இருக்கோ அந்த இடத்துல என்னவா இருக்கணும், நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ, நம்ம எதை நினைக்கிறோமோ அதையே பொறுத்தையார் அதே அளவுக்கு பண்ணணும், அதே அளவுக்கு எதிர்பார்த்து இருக்கணும், அதே அளவுக்கு அனுஷ்டானம் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி இல்லாத போது அவளை நம்மளுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணிட்டு கொண்டு வரதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அவளை ட்ரெயின் பண்ண தயாரா இருக்கணும், அவளும் ட்ரெயினாக தயாரா இருக்கணும். அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாம அந்த அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். கோபத்துல அத்தனையும் என்ன ஆயிடும், எனக்கு இந்த ராட்சசம் எல்லாம் வர கோபத்துல நான் கோபப்பட்டேன்னாக்க சாபம் கொடுத்துட்டேன்னா என்னுடைய தபசத்தையும் வீணா போயிடுமே, நான் பண்றது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால சத்திரியனுக்கு இதெல்லாம் காப்பாத்துறது தர்மம்ங்கிறதுனாலதான் விஸ்வாமித்திரர் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சோ க்ஷமா யஜ்ஞாஹா, க்ஷமாதான் யாகங்கள். உண்மையில பொறுமை இல்லாம எந்த ஒரு காரியம் பண்ணியுமே பிரயோஜனம் இல்லை. ரொம்ப நல்லவனா இருக்கான், நல்லவனா இருக்கிறவன் பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோ, பொறுத்தையாரை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, பொறுத்தையாருடைய வியூ பாயிண்ட்ஸை கேட்க முடியல, பொறுத்தையாருடைய வியூ பாயிண்ட்ஸ்ல இருக்கிற நல்லதை கிரகிச்சுக்க முடியலன்னு சொன்னா அவன் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் அவன் யாராவது கேர் பண்ணுவாளோ? எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் என்ன பண்ணுவான், சரியான முன்கோபி அப்படின்னு தான் ஒருமே ஒழிய அவனுடைய நன்மைக்கும் அவனுடைய நல்ல குணத்துக்கும் பெயரே இருக்காது. அதனாலதான் சொன்னார், எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் பொறுமை இல்லைன்னாக்க அந்த நல்ல குணங்கள் அத்தனையும் சோபிக்கவே சோபிக்காது. க்ஷமா தானம், க்ஷமா சத்தியம், க்ஷமா யஜ்ஞாஸ்ச புத்திரிகாஹ, க்ஷமா யசஹ, க்ஷமா தர்மஹ. இவ்வளவு இருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில யுதிஷ்டன் ஜெயிச்சது பேசப்படுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் சட்டத்துக்கு அவன் என்ன ஒத்துந்தானோ ஒத்துந்ததுக்கு ஒத்து போனதுனால தான் ஒத்துந்ததை ஏத்துண்டு அதனுடைய கண்டிஷன்ஸ் அத்தனையும் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன்னு
14 வருஷ காலங்கள் வனவாசம் பண்ணி அதுக்கப்புறம் 5 வருஷமா இன்னும் சண்டைக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு போயிருக்கான். சண்டைக்கு போகும்போது கூட கடைசி வரைக்கும் என்ன பண்றான், கடைசியில கூட அதாவது சமாதானத்துக்கு வழி இருக்கான்னு பாக்குறான் இல்லையா. அந்த பொறுமை அவன்கிட்ட இருக்கிறதுனாலதானே இன்னைக்கு அவனை பத்தி எல்லாரும் நம்ம வசதியா பேசிட்டு இருக்கோம். சோ க்ஷமா யசஹா க்ஷமா தர்மஹா க்ஷமாயாம் விஷ்டிதம் ஜெகது. பூமியும் அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த க்ஷமேன்னு சொல்ற மாதிரி இந்த பொறுமை இதுலதான் விஷ்டிதம் ஜெகது, இந்த உலகமே பிரதிஷ்டிதமா இருக்கு. இந்த க்ஷமா இல்லைன்னாக்க இந்த உலகத்துக்கு பிரதிஷ்டி, அதாவது க்ஷமாயாம் பொறுமையில தான் இந்த உலகம் இருக்கு. நம்ம அதாவது ஜெனரல் ரூல்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு யாரோ நம்மள கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறபடி நடக்கட்டும், எப்ப பதில் வருதோ வரட்டும்னு அவாவா எல்லாரும் பொறுமையா தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சரியான வழியில தான் பதில் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் உலகம் இன்னைக்கு நார்மலா நடந்துட்டு இருக்கு. அவன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தானே பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சா என்ன ஆயிடும், கடைசியில் இதே மாதிரிதான் கண்ணுக்கு கண்ணுன்னா உலகம் முழுக்க குருளாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடும். க்ஷமா இல்லைன்னாக்க உலகமே சரியானபடி வாழ முடியாது. க்ஷமாயாம் விஷ்டிதம் ஜெகது. ஸோ பொறுமையில தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு, பொறுமையில தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண, இந்த மாதிரி பொறுமையா இருந்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு இந்த க்ஷமையா க்ஷமாங்கிற வார்த்தை இந்த இடத்துல க்ஷமாங்கிறதுக்கு பூமிக்கும் ஒரு பேரு. ஏன்னா பூமி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற காரணத்தினால பூமிக்கே ஒரு பேரு. ஸோ அந்த பூமியினுடைய பொறுமையினால பூமி எப்படி தாங்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பொறுமையினால தாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி விசிறிஜ கன்யாகா காகுத்த ராஜா திருதச விக்ரமஹா, அவர் என்ன பண்ணார், தன்னுடைய குழந்தையெல்லாம் அனுப்பிச்சார். இந்த இடத்துல க்ஷமா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னார், க்ஷமானா பொறுமை அப்படின்னு சொல்லும்போது பொறுமைங்கிறது ஒரு சாதாரண வேர்டு. பொறுமைன்னா எது பொறுமைன்னு பேருன்னார், அபராத சகிஷ்ணுத்துவம். அதாவது பொறுமைன்னு சொன்னோம்னாக்க ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாக்க அந்த தப்பை தாங்கிக்கிற, அந்த தப்பை ஏத்துக்கிற, இல்ல அந்த தப்புக்கு சரியான வழியில பரிகாரம் கிடைக்கிற வரைக்கும் பொறுத்து இருக்கிற தன்மைக்கு பேர் தான் பொறுமைன்னு பேரை ஒழிய, பொறுமைன்னு சொன்னா என்ன ஆகும், முதலே நான் சொன்னபடி கையால் ஆகாத தன்மை இல்லை. அது மனோபாவம். பொறுமைங்கிறது அபராத சகிஷ்ணுத்துவம், பிறருடைய தவறை பொறுத்துட்டு இருக்கக்கூடிய தன்மைக்கு தான், தவறை பொறுத்துட்டு இருக்கிற தன்மைக்கு தான் பொறுமைன்னு பேரை ஒழிய வெறும் பொறுமைன்னு அர்த்தம் கிடையாது. மந்திரஜா மந்திரயாமாச பிரதானம் சக மந்திரிபிகி தேசே காலேஜ கர்த்தவியம் சதுர்சே பிரதிபாதனம். சோ மந்திரஜா, மந்திரஜான்னு அர்த்தம் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சரியாக தெரிந்து கொண்டிருந்த, அப்படி தெரிந்து கொண்டிருக்கிற ராஜா கிருஷ்ணநாதன் மந்திரிபிகி சக மந்திரயாமாச, தன்னுடைய மந்திரிகளோட கூட இப்ப என்ன பண்ணார், பிரதானம் தன்னுடைய கன்னிகைகளை யாருக்கு கொடுக்கறது, பிரதானம்னா கன்னியாதானம், கன்னியாதானத்தை யாருக்கு கொடுக்கறதுங்கிறத பத்தி அவர் யோசிச்சார். தேசே காலேஜ கர்த்தவியம் சதுர்சே பிரதிபாதனம். கன்னியாதானம்ன்ற பிரதானம்னு முதல்ல போட்ட, அடுத்த வார்த்தை பிரதிபாதனம். பிரதிபாதனம்னா என்ன அர்த்தம்னா, கன்னியாதானம் கன்னியாதானம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வாஸ்தவத்துல அது கன்னியாதானம் இல்ல, பிரதிபாதனம்னு பேரு. இந்த கன்னியாதானம் பண்ணும்போது என்ன பண்றா, அப்பா மடியில உட்கார வச்சுக்கிறார், உட்கார வச்சு என்ன பண்ணார், இந்த மாதிரி நப்திரே பௌத்ராய புத்திராய மகாவிஷ்ணு ஸ்வரூபிணே வராய நப்திரீம் பௌத்ரீம் புத்ரீம் இமாம் மதியாம் கன்யா துப்பியமகம் பிரதிபாதயாமி அப்படின்னு தான் அங்க வார்த்தை. அந்த இடத்துல தாஸ், அதாவது முதல்ல இது கேட்பா, அதாவது என்னமா என்ன பண்றாருனாக்க பாரத்வாஜ குலாத் இந்த குலாத் மக்கியம் கன்யா முரளித்வம் அப்படின்னு என்ன பண்றாரு, கன்யா இவன் இருக்கான வரன் இருக்கான் பத்தில, வரன் 4 பேரை யுக்மான் யுக்மான் சமவேதான் பிராமணான் பிரகணியார், குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். ஏன்னா யுக்மான்னு அந்த இடத்துல ப்ளூரல் போட்டிருக்கார், ப்ளூரல் போட்டதுனால ப்ளூரல் 3 பேர் இருந்தா தான் ப்ளூரல் விட்டோம். யுக்மான்னு ரெட்டப்பட பிராமணாலா இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ ரெட்டப்பட பிராமணாலா இருக்கிறதுனால குறைஞ்சது 4 பேராவது இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அதனால கன்னியாதானம் எல்லாம் பண்றதா இருந்தா எப்படி இருக்கணும், 4 பேராவது பிராமணா வேணும். யுக்மான் சமவேதான் 4 பேரும் ஒத்த மனசுடையவாளா இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும், ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறவாளா இருக்கக்கூடாது. யுக்மான் சமவேதான் பிராமணான் பிரகுணியார். அவள் என்ன பண்ணணும், தனக்கு எந்த இடத்துல பொண்ணு பாக்குறது, எந்த இடத்துல பொண்ணு தேடின்னு வருது அப்படின்னு அவள் என்ன பண்றான், அனுப்புறான். அனுப்பும்போது அந்த இருக்கு பாருங்க, மந்திர பிரச்சனை சொல்றேன், அது இது ஆபஸ்தம்ப பிரகாரம் ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி வரும். அதில் பிரசுத் மந்தா தெய்தானது தட்சிணி வரையின்னு இந்திரன் உங்க காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு இந்திர பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை அனுப்பிச்சுக்கிறான். அவள் என்ன பண்ணுவா, கன்னியாதாதாட்ட போய் இந்த மாதிரி பையனுக்கு நீங்க வரணும் வேணும் அப்படின்னு கேட்க போறா. கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், தாசியாமி தாசியாமி தாசியாமின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கன்னியாபிதா ஒத்துக்கிறார். ஒத்துட்ட உடனே அவள்லாம் என்ன பண்ணுவான், நேரா திரும்பி இந்த மாதிரி சித்தார்த்தாவயம் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லுவா. சித்தார்த்தாவயம்ங்கிறத நிச்சயதார்த்தம். அந்த மாதிரி அந்த பிள்ளை கரையை நோக்கி விட்டார், அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இவர் காளிதாசன் சொல்றான், அதாவது
பார்வதி போய் எங்க அப்பாட்ட நீங்க போய் கேளு, தாதாமே பூகுதாம் நாதா பிரமாணி கிரேதா விதி ஆராதன ஆரம்பத்துல அப்படின்ன உடனே ரிஷின் ஜோதிர்மயான் தத்துவ சஸ்மார ஸ்மரதாசனா பகவான் என்ன பண்ணார், ஆதியாத்திய அருந்ததி தத்திர சகாயம் வக்கரிஷதி 7 ரிஷிகளே நினைச்சார். அருந்ததியும் வந்தா. ஏன்னா ஏவம் விதேஷு காரியேஷு புரந்தீனாம் பிரகல்பதா, அதே மாதிரி பொன் பார்க்கறது நிச்சயம் பண்றது இதெல்லாம் பெண்களுக்கு தான் பிரதானம். அருந்ததி தான் போய் கேட்கறதுக்கலாயிட்டு நீங்களும் அருந்ததியோட போய் எனக்காக பொண்ணை பார்த்து பொண்ணை கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு ஹிமவான்ட்டு சிவன் அனுப்புறார். சிவன் அனுப்பினோடனே நான் இந்த மாதிரி உங்களுக்கு மகாகோசி பிரபாதேஸ்மின், இந்த கோசி மகாகோசின்னு ரிவர் இருக்கு பாருங்க, அது ஒரு இடத்துல இது விழருது, அது நீர்வீழ்ச்சி மாதிரி விழருது. இந்த விழற இடத்துல நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்து எனக்கு பதில் சொல்லுப்போ அப்படிங்கிறார். ஆங்கிரஸ் எல்லாரும் போறா, ஆங்கிரஸ் தான் பேசுறார். பேசின உடனே இவன் என்ன பண்ணான்னாக்க ஹிமவான் பொண்ணை பார்த்து கேட்டானா. ஹிமவான்ட்ட எல்லாம் சொல்லிட்டார், சிவனை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. சிவன் உங்க பொண்ணை கேட்கறாரு, எனக்கு கொடுக்குறீங்களா என்ன ஏது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணான் ஹிமவான் கேட்கறது ஆங்கிரஸ். 10 ரிஷிகளோட ஒருத்தர் வந்திருக்கிறதா, 7 பேரும் வந்திருக்கா. கேட்கறதே ஆங்கிரஸ் கேட்கிறார். அவ வீட்டுக்கு வருதுங்கிறதே பெரிய விஷயம், கேட்கறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவன் என்ன பண்ணான், உடனே சரின்னு சொல்லிடல. அவளுக்கு எதிர்க்கே மேனாமுகம் உதயிச்சத, தன்னுடைய மனைவியை பார்த்தா, நான் என்னப்பா உனக்கு சௌரியமா, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு. அங்கதான் சொல்றாரு ஏவம் விதேஷு காரியேஷு புரந்தீனாம் பிரகல்பதா. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நிச்சயம் பண்றதுங்கிறதுலாம் பொண்ணோட அம்மாவுக்கு தான் கொஞ்சம் அதிகாரம் அப்படின்ட்டு. அவ ஓகேன்னு என்ன பண்ணா, பொண்ணுக்கு உனக்கு சரியா அப்படின்னா அந்த இடத்துல பதில் சொல்றாரவ ஏவம் பாதிரி தேவர்ஷோ பார்ஸ்வே பிதிரதூகி லீலா கமலபத்ராணி கணையாமாச பார்வதி. இந்த ஸ்லோகம் அடிக்கடி சமஸ்கிருத இலக்கியங்கள்ல கோட் பண்ற ஸ்லோகம். அவ என்ன பண்ணா, கையில அவ பேசின போது ஆஹா நான் ரெடி போய் கல்யாணம் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லல. கையில என்ன பண்ணா, தாமரையை வச்சு அதுல இதழ்களை எண்ணிட்டு இருந்தாலும். எண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல எழுந்து போயிருப்போம். எண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி என்ன நேரா பதில் சொல்லாம குறுக்க இந்த மாதிரி இதழ்கள்லாம் எண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை பாக்குற மாதிரி வியாஜத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது. பட் இந்த விஷயத்தை கேட்டு இருக்காங்கிறதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங் காட்டுறது, அவளுடைய வெக்கத்தையும் காட்டுறது. இது லஜ்ஜாங்கிற குணத்தோட கூட அவ எப்படி இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்கிறத காட்டுறதுங்கிறதுல ஒரு பெரிய உதாரணமா காட்டுவா. இது முடிச்சவன இதெல்லாம் சாதாரணமா உணர்வுகளை காட்டுறதுக்கு. ஆனா காளிதாசன் ஒவ்வொரு இடத்துலயும் இதுதான் அந்த கிரக சூத்திரங்கள்லாம் அனுசரிச்சுன்னு போயிட்டு இருக்கான். முடிஞ்ச உடனே என்ன பண்ணா, அந்த இடத்துல சித்தார்த்தா வயம் அப்படின்ற அதே வார்த்தை சூத்திரத்துல இருக்கு. அதாவது இந்த மாதிரி யார் கன்னியா வரன்னு அனுப்பிச்சிருக்கானோ அஞ்சம் அந்த மாதிரி கன்னியா பிதா தான் ஒத்துக்கிறேன் கொடுக்குறேன்னு ஒத்துட்டாள்னாக்க சித்தார்த்தா வயம்னு ரிப்போர்ட் பண்ணணும். வி ஆர் சக்சஸ்ஃபுல் இன் அவர் மிஷன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ சித்தார்த்தா வயம்னா அதுக்கப்புறம் தான் காசி யாத்திரை. காசி யாத்திரை வரும்போது என்ன இருக்கு, கன்னியா வர அதுக்கப்புறம் கன்னியாவை கொடுக்குற கன்னியாதானம் ஆக போகுது. கன்னியாதானம் ஆக போகும்போது என்ன அந்த இடத்துல என்னன்னாக்க, அதாவது சொல்ல மாதிரி நத்திரே பௌத்ரா இந்த மாதிரி இந்த அது பேர் என்ன, அது மேலே திரையார்ஷய பிரவரான்வித ஏகார்ஷய பிரவரான்வித அந்த ரிஷிகள் எவ்வளவு பேரோ அவ்வளவு ரிஷியை சேர்ந்த பிரவரான்வித கோத்ராய நத்திரே பௌத்ராய பித்ராய ஸ்தூர்ணா சர்மடே மகாவிஷ்ணு ஸ்வரூபிணே பராய அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளவு பிரவரான்விதாம் அந்த இது நப்திரீம் பௌத்ரீம் பித்ரீம் நாம்னீம் இமாம் மதியாம் கன்யாம் துப்பியமகம் பிரதிபாதையாமி தாசியாமி இல்லை. ஏன் அப்படின்னா தானத்துல 3 விதமான தானம். தானம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தானத்துல எப்படி இருக்குன்னாக்க ஸ்வஸ்வத்துவ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்துவ ஆபாதனம். அதாவது தானம்னு சொல்லும் போது எதை தானம் கொடுக்குறோமோ அந்த தானம் கொடுக்குற வஸ்துல இது என்னது இல்லை அப்படின்னு ஸ்வஸ்வத்துவ நிவர்த்தி தன்னுடைய ஓனர்ஷிப்பை முதல்ல என்ன பண்ணணும், கழட்டி விடணும். ஸோ ஸ்வஸ்வத்துவ நிவர்த்தி தன்னுடைய ஓனர்ஷிப்பை கழட்டி விடுறதோட கூட பரஸ்வத்துவ ஆபாதனம் இன்னொருத்தருடைய ஓனர்ஷிப்பை ஏற்படுத்துறோம். ஸோ தன்னுடைய ஓனர்ஷிப்பை தன்னுடைய இது இருக்கு பாருங்க, தன்னுடைய சொத்து அப்படிங்கிற தன்மையை அதுல இருந்து பிரித்து விட்டுட்டு இன்னொருத்தருடைய சொத்தாக ஆக்குறது அப்படின்னு 2 இருக்கு. ஸோ அப்படி ஆக்கும்போது ததாமி அப்படின்னு முதல்ல ஒரு வார்த்தை, துக்கியமகம் ததாமி இதன் நமமா. ஸோ இதன் நமமான்னு சொல்ற வார்த்தை இருக்கு பத்தில, அந்த இதன் நமமாங்கிற வார்த்தை என்னுடைய ஓனர்ஷிப் இல்லைன்னு காட்டுறது. துக்கியமகம் ததாமி அப்படின்னு சொல்லும்போது இதை உனக்கு கொடுக்குறேன், ஸோ உன்னை இதுக்கு ஓனர் ஆக்குறேன், நான் என்னுடைய ஓனர்ஷிப்ல இருந்து என்னை கைட்டி விட்டுக்கிறேன்னு 2 அம்சம் இருக்கு. ஸோ இதன் நமமாங்கிறது தன்னுடைய ஓனர்ஷிப் இல்லைன்னு காட்டுறது, துப்பியமகம் அப்படின்னு சொல்றது உன்னுடைய ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன ஆகும்னா பகவானுக்கு பூஜை பண்றோம், பூஜை பண்ணும்போது ஹோமம் பண்றோம், இந்திராய சுவாகா அப்படின்லாம் ஹோமம் பண்றோம், இதன் நமமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்திராய சுவாகா இதன் நமமான்னு சொல்லும்போது இந்திரன் ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அதாவது இந்திரன் நேர்ல அதை வாங்கிட்டு போறது இல்லை, இந்திரனுக்காக கொடுத்துட்டோம், நம்மளுது இல்லைன்னு சொல்லிட்டோம். நம்மளது இல்லைன்னு சொல்றதுதான் அந்த இடத்துல முக்கியமே ஒழிய பத்தி நம்ம அந்த இடத்துல பாதர் பண்ணிக்க முடியாது.
லௌகிகமா ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், யாராவது பிராமணருக்கு ஒரு தானம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? சுபியமகம் சம்பிரதே நம்மமா அப்படின்றோம். உனக்கு நான் இதை கொடுத்துடுறேன், இது என்னது இல்ல. லௌகிகமா ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னா, நம்ம பாக்குற பிரத்யட்சமா இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னாக்க அவர் இதை வாங்கிட்டு தன்னுதுன்னு வாங்கிக்கிறார். அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீகிருண்ணாமி அங்கிரசத்வா பிரதிக முத்தாத்வா அங்கிரச பிரதிகிருண்ணாதோ அக்னிய கிரண்யம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றார்? அவர் வந்து வாங்கிக்கிறார். பிரதிகிருண்ணாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அவர் தன்னுதை ஆக்கிட்டார். இதன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எந்த இல்ல அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம். லௌகிகமா இருக்கக்கூடிய தானங்கள்ல நம்ம இன்னொருத்தருடைய சொத்தை இன்னொருத்தருக்கா ஆக்குறோம், அவர் வாங்கிக்கிறதையும் பாக்குறோம், தன்னுதை ஆக்கிக்கிறதையும் பாக்குறோம், நம்மளுக்கு இல்லைன்னு விட்டு கொடுக்கறதையும் பாக்குறோம். ஆனா ஹோமாதிகள்ல பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு விட்டு கொடுக்கறத பார்க்கலாம், இன்னொருத்தருத ஆக்கிக்கிறதுக்கு அந்த ஹோமத்துல இருந்து என்ன ஆகும்? பிரதிகிருண்ணாமின்னு யாரும் வாங்கிக்கிறத பார்க்க முடியாது. சோ அந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள்ல பரஸ்வத்துவ ஆபாதனம்ங்கிறது தெரியாது, சொஸ்வத்துவ நிவர்த்திங்கிறது தெரியும். கன்னியாதானத்துல மட்டும் என்ன ஆறுது அப்படின்னா பரஸ்வத்துவ ஆபாதனம் இருக்கு. ஏன்னா அந்த பையன் என்ன பண்றான்? பிரதிகிருண்ணாமி அப்படின்னு அதை வாங்கிக்கிறான். வாங்கிக்கும் போது இதன் நம்மமான்ற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல சொல்றது இல்லை. அதனால அவனுக்கு என்ன பொண்ணு எங்காத்து பொண்ணு கொடுத்தா சொல்லி அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது அந்த பொண்ணு. ஏன்னா கன்னியாதானம் மகாதானம்னு சொல்லுவா, இருந்தாலும் அது பூர்ணதானம்னு சொல்றது இல்லை. ஏன்னா பரஸ்வத்துவ ஆபாதனம் பொறுத்தையாருக்கு பண்றதுக்கே ஒழிய தன்னுதுன்னு விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை. பொண்ணோட ரைட்டு அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவோட ரைட்டு பொண்ணுக்கு போயிடாது. அந்த ரைட்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது ரெண்டு என்ன ஆகும்? அது ரெண்டு உறவும் வருது, ரெண்டு குலத்து உறவும் சேர்றதை ஒழிய ஒரு குலத்து உறவு விட்டுட்டு இன்னொரு குலத்து உறவு மட்டும் வருதுங்கிறது இல்லை. ரெண்டு குலத்து உறவும் சேர்றது. சில இடங்கள்ல என்ன ஆகும்னாக்கா பிறந்தாத்து உறவே இருந்துருக்கும், புக்காத்து உறவு கண்டினியூ ஆகாமையும் இருக்கும். கல்யாணத்துலயே அந்த மாதிரி வந்து என்ன ஆகும்? பிறந்தாத்து புக்காத்து கோத்திரம் போகாத கல்யாணங்கள்லாம் இருக்கு, பிறந்தாத்து கோத்திரமே கண்டினியூ ஆகிற கோத்திரம் கல்யாணங்கள்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. அதனால என்ன ஆகும்? கல்யாணம்ங்கிறது தானம் இருக்கு, ஆனா அந்த தானம் பூர்ண தானம் இல்லை. அதாவது அவளுக்கு ரெண்டு உறவும் ஏற்படுறதுங்கிறது அதுல ஏற்படுறதே ஒழிய பிறந்தாத்து உறவு விட்டு போயிடுறது அப்படிங்கிறது நடக்கல. அது ரிப்போர்ட் டு யூ, கன்வே டு யூ, அவ்வளவுதான். அதனால என்ன இருந்தது? பிரதிபாதனம். அதான் சொல்ல, யாருக்கு இவ்வளவு பிரதிபாதனம் பண்றது அப்படின்ற தேசே காலேச்ச. அதாவது என்ன பண்ணணும்? அவன் வந்து நல்ல ஊர் பையனா இருக்கணும், சொந்தக்கார எல்லாரும் நல்லவாளா இருக்கணும். காலேச்ச அவனுக்கும் கல்யாணம் சரியான பருவமா இருக்கணும், ஏற்றதா இருக்கணும். சதுர்சே, சதுர்சேன்னு என்ன அர்த்தம்? சரியான இந்த பெண்களுக்கு ஏற்றதான நல்ல பையனாவும் இவாளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய நல்ல பையனாவும் இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. அதாவது புத்திரா சதகுணம் புத்திரி எதி பாத்திரே பிரதீயதே. அதாவது என்ன ஆகும்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவ சாதாரணமா லௌகிக்கமா வேறாவது ரெண்டு வாரமா என்ன ஆகும்? என்னப்பா சௌக்கியமான்னு கேட்கலாம். ரெண்டாவதுக்கு சம்பந்தம்னா என்ன ஆகும்? இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் சீரு கார்த்திகை சீரை வாங்கிட்டு போறதுக்கு ரெண்டாவது சம்பந்தமும் சொல்ல முடியுமே ஒழிய தனியா அப்புறம் இங்கேயே வந்து இருக்க போறான்னு சொல்ல முடியுமா? உறவுன்னு அவ்வளவுதான் சொல்லிக்கிறாங்க ஒழிய என்ன இருந்தாலும் அதுவும் தவிர முதல்ல கல்யாணம் புதுசுல வேணா வந்து பண்ணிருக்கலாம். அவளுக்கும் ஒரு குழந்தை அப்படின்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாம் மறந்து போய் அவ ஒரு பெரிய சம்சாரி ஆயிட்டான்னா என்ன ஆயிடப்படுறது? அவ குடும்பமே பெரிய குடும்பமா ஆயிடப்படுறது. அந்த மாதிரி ஆயிடப்படுற சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் அப்பா அம்மா ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துக்கு தான் சொல்றாரு. இல்லைன்னா என்ன ஆகும்னா அவனும் ஒரு மாதிரி என்ன ஆகும்? பெரியவன் ஆயிட்டான், அவன் சம்சாரம் ஆயிட்டான்னா அவன் தங்காரியத்தை பார்த்துட்டு இருக்க போறானே ஒழிய ஒருத்தையார பார்த்துக்கிறதுக்கு நேரம் குறைய போறது, மனசு இருக்க போறது இல்லை. ஆனா அதே அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த நேரத்துல பொண்ணு வந்து அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் இருக்கு பாருங்க, சேவை பண்ண முடியும்னாக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா, அவளை சர்வ் பண்ண முடியும்னாக்க அது வந்து அவளுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இருக்காது, இந்த பொண்ணுக்கும் எந்த விதமான இன்ஹிபிஷனும் இருக்காது. She can serve them better and they also can accept it. அதான் சொன்னார், புத்ரா சதகுணம் புத்ரி. பிள்ளை காட்டிலும் ஒரு பொண்ணு 100 மடங்கு வசதியானவ, ரொம்ப பெரியவ. எதி பாத்திரே பிரதியதை. மாப்பிள்ள மட்டும் நல்லவனா இருந்தானாக்க பொண்ணோட வசதியான ஒரு இதை பொண்ணை நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ஏன்னா மாப்பிள்ள நல்லவனா இருந்தானே அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கு தப்பா நினைக்கல. ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் உங்க ஆத்திலே போய் நின்று இருக்க, உங்க ஆத்திலே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்துல இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய செஞ்சாத்தையும் பார்த்துக்கோ, ஒரு நாள் எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சதோ மேனேஜ் பண்ணிக்கோன்ற மாதிரி இருந்தான்னா புத்ரா சதகுணம் புத்திரின்னு 100 மடங்கு பிள்ளை காட்டிலும் பொண்ணு வசதி. அதான் பிரதிபாதையாமி. பிரதிபாதைன்னா அர்த்தம் ரெண்டு வீட்டுக்கும் பாலமா இருக்கிற காரணத்தினால, ரெண்டு வீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காரணத்தினால பிரதிபாதையாமி. அதனால அந்த மாதிரி பிரதிபாதனம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுமே. யார் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணார்? மந்திரிகளோட உட்கார்ந்து தேடுறார். தேசே காலேஜ கர்த்தவியம் சதுர்சே. சதுர்சேன்னா சதுர்சே பாத்திரே, நம்மளுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும். பாத்திரம்னா நல்ல கேரக்டர், நல்ல ஒரு பர்சன் அப்படின்னார். ஏதஸ்மின் ஏவ காலேது சூலி நாம மகாஜுதிஹி ஊர்தரேகா சுபாச்சாரஹா பிராமம் தப உபாகமது தபஸ்
ஏதஸ்மின்னேவ காலே இவா இந்த மாதிரி இந்த பெண்களுடைய கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சூலி நாம மகாத்முகி, சூலி அப்படின்னு ஒருத்தர், ஊர்தரேதாக ஒரு பெரிய பிரம்மச்சாரி, சுபாச்சாரா, அதாவது நல்ல எல்லாராலும் பிறராலும் விரும்பத்தக்கதான ஆச்சாரங்களை கொண்டவர். பிராமம் தபகா, பிராமம் தபகான்னாக்க வைதிக மார்க்கத்திலான தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்னு சொல்லலாம், இல்ல பிரம்ம விஷயமா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர், சதா சர்வகாலமும் பிரம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் உபாகமது, அவர் ஒருத்தர் வந்தார் அந்த இடத்துக்கு. தபஸ்யந்தம் ரிஷிம் தத்ர, அது வந்த உடனே அவரை பத்தின ஒரு கதையை சொல்றாரு விஸ்வாமித்திரர். அந்த நேரத்துக்கு அந்த சூலிங்கிற ஒரு ரிஷி வர, அவரை பார்த்த உடனே என்ன சொல்றாரு, இவர் யாருப்பட்டதுன்னா தபஸ்யந்தம் ரிஷி, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர். கந்தர்வி பரியுபாசத்தே, ஒரு கந்தர்வ பெண் வந்து என்ன பண்ணா இந்த ரிஷிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. பரியுபாசத்தேன்னு இருக்கணும், பரியுபாசத்தே ஆர்ஷ பிரயோகம். பரியுபாசத்தே அவ பேர் என்னன்னா சோமதா நாம பத்ரந்தே ஊர்மிளா தனையாத்ததா, சோமதான்னு பேர் அவளுக்கு பேரு. ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு கந்தர்வியோட பொண்ணவர். சாசுதம் பிரணதா பூத்வா சுஸ்ரூஷண பராயணா, அவ என்ன பண்ணா பிரணதா, அவருக்கு ரொம்ப நமஸ்காரத்தோட சுஸ்ரூஷண பராயணா, அவருக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்காரு. உவாச காலே தர்மிஷ்டா, அவ என்ன பண்ணிருக்காரு உவாச, அவருடைய இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க தபஸ்யந்தம் ரிஷிம் தத்திர கந்தர்வி பரியுபாசத்தேன்னு இருந்ததுதான். சில பேர் வந்து தபஸ் சேவை பண்றா அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த இவர் இருந்தார் பாருங்க அவருக்கு என்ன ரிஷி சிருங்கார், அவள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சாதாரண நேரத்துல வந்து சேவை பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனசை கலைக்கிறதுக்காக வந்திருக்கா. இவன் அந்த மாதிரி வரல. தபஸ்யந்தம் ரிஷி, அவர் எப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு தபஸுக்கு வேணுங்கிற சுசுரூஷிகள் தான் பண்ணிட்டு இருந்தாரே ஒழிய இவன் அவருக்கு பர்சனலா தேவையா இருக்கக்கூடிய சுசுரூஷிகள் எதையும் பண்ணல. தபஸுக்கு வேணுங்கிற சேவைகள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தா. தபஸ்யந்தம் ரிஷி, தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு வேணுங்கிற சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஆசிரமத்துக்குலாம் வந்து தனியெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்கல. ஸோ உவாச காலே தர்மிஷ்டா, அவளும் அங்க இருந்து பண்ணிட்டு இருந்தா. அவர் தன்னுடைய தபஸ் முடிஞ்சது. தர்மிஷ்டா சத்யாஸ்புஷ்டோ அபவத் குருஹு, அவர் என்ன பண்ணார் இவளுடைய தபஸை பார்த்து இவளுடைய சுசுரூஷியை பார்த்து, என்ன சுசுரூஷிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு தபஸ் தான். தன்னுடைய காரியங்கள் எதையுமே பண்ணாமல், தன்னுடைய காரியங்கள் எதையுமே கவனிச்சுக்க முடியாமல் ஒருத்தையாருக்கு சேவை மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம காரியத்தை எப்ப பாத்துக்கிறதுன்னு தெரியாது, எப்ப பாத்துக்கிறது முடியாது, நம்ம காரியங்களை விட வேண்டி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விதத்துல சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால சுசுரூஷ சேவைன்னு சொல்லும் போதே என்ன ஆகுது, அதுவும் ஒரு தபஸுக்கு சமானமா தான். அந்த தபஸ் பண்றவாளுக்கு சுசுரூஷ பண்றதுங்கிறது ஒரு தபஸ் தான். சத்யாஸ்புஷ்டோ அபவத் குருஹு, குருஹுன்னா என்ன அர்த்தம்னார், இவர் சதா சர்வ காலமும் அதாவது ஊர்துவரேதஸ்கர் பிரம்மச்சாரியா இருந்து பிரம்மரிஷியா இருந்த காரணத்தினால இவர் சாதாரண இவரா இருந்தா கூட, பிரம்மச்சாரியா இருந்தா கூட இவருக்கு என்ன பேருக்குன்னா குருஹு அப்படின்றார் வால்மீகி, ரொம்ப பெரியவர். ஸோ அந்த மிக பெரியவரான குருவா இருக்கக்கூடிய அந்த சூலிங்கிறவர் அவர்கிட்ட ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சார். சச்சதம் காலயோகேன புரோவாத ரகுநந்தன, அதாவது அவருக்கு சந்தோஷம் வந்தது அவள்கிட்ட. ஆனா அவர் என்ன பண்ணார், பதில் சொல்லல. காலயோகேன, அவளுடைய தபஸ்க்கு எப்ப பரிபாகம் வந்ததோ, அவளுடைய தபஸ் பரிபாகத்தை அடையும் போது, அதாவது என்ன நடுவுலயே இவர் பேசிட்டாருன்னா நடுவுலயே அவளுடைய விஷயம் இதை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவ கேட்கிற வரத்தை கொடுத்துட்டாருன்னா இவருடைய தபஸ் வேஸ்டா போலாம். அவ அதையும் எதிர்பார்க்கல. அவ வந்து என்ன பண்ணா, முனிவருக்கு சுசுரூஷ பண்ணணும்னு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தா, சுசுரூஷ பண்ணிட்டு இருந்தா. ஸோ முனிவர் என்ன பண்ணார், நல்லா சுசுரூஷ பண்ணிட்டு இருந்தா, தன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு தன்னுடைய தபஸை பண்ணிட்டு இருந்தா. ஸோ எப்ப அவருடைய தபஸுக்கு ஒரு இது வரணும்ட்டு பரிபாகம் ஏற்பட்டதோ, தபஸுக்கு பலன் கிடைக்கணும்ன்ற ஒரு பரிபாகம் ஏற்பட்டதோ, அந்த நேரத்துல சச்சதம் காலயோகேன புரோவாச்ச ரகுநந்தன பரிசுஷ்டோஸ்மி பத்ரம் தே கிங்கரோமி தவ பிரியம் பரிசுஷ்டோஸ்மி, உன்னுடைய தபஸ்னால் நான் என்ன பண்ணேன், உன்னுடைய சுசுரூஷினால் நான் சந்தோஷப்பட்டேன். கிம் கரோமி தே பிரியம், தே கிம் பிரியம் கரோமி, உனக்கு நான் என்ன சந்தோஷத்தை செய்யட்டும், உனக்கு எந்த விதமா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ செஞ்ச தபஸ் சுசுரூஷிக்கு நான் என்ன பதில் பண்ணட்டும் அப்படின்னா. பத்ரந்தேனா பயப்படாத, என்ன உடம்பு தைரியமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி. பரிதுஷ்டம் முனிம் ஞாத்வா கந்தர்வி மதுரஸ்வரம், முனிம் பரிதுஷ்டம் ஞாத்வா, முனிவர் வந்து தன்னுடைய தபஸ்னால சுசுரூஷினால பரிதுஷ்டம் சந்தோஷம் அடைஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு மதுரஸ்வரம் மென்மையாக அவ கேட்டா. உவாச்ச பரமப்ரீதா, அவளை என்ன பண்ணா, தன்னுடைய விருப்பம் நிறைவேற போறது அப்படின்னு பரமப்ரீதா. வாக்கியஜ்ஞம் வாக்கியஜ்ஞா வாக்கிய கோவிதம், வாக்கியஜ்ஞா அப்படின்னார். அதாவது சில சமயம் வால்மீகி இதெல்லாம் அழகான பிரயோகங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசுவோம், பேசின ஒன்னேதான் நம்ம பேசினதனுடைய எஃபெக்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் சொல்லுவா, பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்,
அப்படின்ட்டு. ஏன்னாக்க கொட்ட வார்த்தையை அள்ள முடியாது. பேசிட்டோம்னு வச்சுக்கோ, பேசும்போது நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. அதாவது லட்சணா வியஞ்சனான்னு 1008 பிரயோகங்கள் இருக்கு. நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே எப்பவுமே நேரடியான அர்த்தம் தான் வரப்போறதுங்கிறது இல்ல. பர்தகிரி தன்னுடைய இதுல புத்தகத்துல சொல்றாரு. அதாவது சம்யோகோ விப்ரயோகச்ச சாகச்சரியம் விரோதிதா அர்த்த பிரகரணம் லிங்கம் வாக்கியத்தை அந்நியத்தை சந்நிதி சாமர்த்தியம் ஔஷதி தேசகா காலோ வியக்தி ஸ்வராதயா அப்படின்னு என்ன பண்ணார். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்களையும் கவனிச்சுதான் நம்ம பேசணும். பேசும்போது என்ன ஆகும்னா, முதல்ல நம்ம ராமன் வரான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. சாஸ்திரங்கள்ல ராமன் சொல்லும் போது எந்த ராமன் 3 ராமன் இருக்கான். தசரத ராமன், பலராமன், பரசுராமன், எந்த ராமன் கேட்கலாம். லௌகிகமாவே ஆத்துல 2-3 ராமன் இருக்கானா, ராமன் வரான்னாக்க எல்லாரும் ஒரே ஒரு ராமனை பத்தியே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன ஆயிடும், சட்டுன்னு எந்த ராமனை பத்தி பேசிட்டு இருக்குமோ, எந்த ராமனை நினைச்சிட்டு இருக்குமோ அந்த ராமன் அப்படின்னு புரிஞ்சிடும். அது இல்லாம விவகாரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏதாவது பத்தி பேசல அப்படின்னா யாரு உடனே கேட்போம். இப்போ என்ன சுப்னி அப்படின்னு ஒரு பேர் சொன்னோம்னு வச்சுக்கோ, உடனே என்ன சுப்னி அப்படின்னு என்ன ஆகும், பார்த்து 4-5 பேர் இருந்தாக்க யாரு என்ன ஏது அப்படி இல்லாம ஒருத்தன் தான் இருக்கான், இல்ல ஒருத்தன் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கான்னா சட்டுன்னு அவனை புரிஞ்சிட போகுது. இப்ப அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு வார்த்தையை எடுத்திருந்தாலும் அந்த வார்த்தை என்ன சொல்லும், அதுக்கு புரிஞ்சுக்கிறவாளுடைய கான்டெக்ட பொறுத்து, புரிஞ்சுக்கிறவாளுடைய மனோபாவத்தை பொறுத்து வேற ஒரு அர்த்தமும் கிடைக்கலாம். அதனாலதான் நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நான் அப்படி சொல்லல, நான் அதை மீன் பண்ணல. ஏன்னா சென்டென்ஸ் எழுதும் போது வேற மாதிரி இருக்கு, சொல்லும் போது வேற மாதிரி இருக்கு. சொல்லும் போது அதுல குரல்லாம் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு வம்சத்துல ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவா. வம்சம்னா மூங்கில்னு பேரு, சயம்னா கூட்டம்னு பேரு. மூங்கிலால ஒருத்தர் நல்லா அழகா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றான். வீடு கட்டணம் பண்ணோன்னா என்ன பண்ண, யாரோ ஒரு பெரிய ஒரு தியாகரண பண்டிதரை கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் நடந்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கான், வந்திருக்காரு. வம்சக்ஷயோ பகுதி அப்படின்னு என்ன அர்த்தம் கிடைக்கும், மூங்கில் கூட்டமா இருக்கு, நிறைய மூங்கிலால பிரமாதமா அழகா வீடு கட்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். மூங்கிலால வீடு கட்டியிருக்கேன்னாக்க இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு இருக்கணும் இல்லையா, வேற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அப்ப நான் அந்த மாதிரி சொல்லல, நான் மீன் பண்ணல. வம்சகான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, க்ஷேகான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் இந்த மாதிரி உதாரண சொல்றதை சகாரத்துல அகாரத்துல உதாரணம் சொன்னா எகாரத்துல அகா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இவ்வளவும் கருத்துல என்ன ஆகும், வியாக்கியானம் பண்ணாதானே ஒழிய என்னோட போய் இந்த பாப்பாவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டான் அப்படின்னு தோணுமே ஒழிய எல்லாருக்கும் வேற ஏதாவது தோணுமோ. அப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்றவாளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையா, சொல்றவா தெரிஞ்சுன்னு சொன்னாலா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, கேட்கிறவா எப்படி புரிஞ்சுக்கிறா. அதாவது நம்ம பேசும்போது என்ன பண்ணணும், கேட்கிறவா அதை எப்படி எடுத்துப்பா அப்படிங்கிறதையும் கேட்கிறவாளுடைய சூழ்நிலையில நின்று ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், யோசிச்சுட்டு பேசணும். கேட்கிறவாளுடைய சூழ்நிலையில நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசணும்னு வச்சுக்கோ, பாதி பேச்சினால வரக்கூடிய தகராறுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அவ்வளவு தூரம் அந்த பொறுமை இல்லை, அவ்வளவு தூரம் அவளுடைய சூழ்நிலையில நின்று ரசிக்கிறதுக்கு பொறுமை கிடையாது. ஆனா இந்த இவ எப்படி இருக்கா, சோமதாங்கிறவ வாக்கியஜ்ஞா. வாக்கியஜ்ஞானாக்க நான் என்ன பேசணுங்கிறது தெரிஞ்சவள் மட்டும் இல்ல, நான் பேசுறதுனுடைய அர்த்தம் எப்படி வரும், தான் பேசுறதுடைய அர்த்தத்தை யார் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் வாக்கியஜ்ஞா. வாக்கிய கோவிதம் இருக்கிற முனிவரை பொறுத்த வரைக்கும் விஷயம் வேற, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் விஷயம் வேற. முனிவர்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா, அவள்லாம் வைதிகள், பூர்ணமான வைதிகள், அவளுக்கு தாற்பயமே கிடையாது. ரிஷிகளுக்கு எல்லாம் தாற்பயமே கிடையாது, அவ என்ன சொன்னாலும் சொன்னது பலிக்க போறது. அதான் சொன்னார், ரிஷினாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தோனுதாது லௌகிகானாம் ஹி பௌபதி சொல்றான், லௌகிகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே. நம்ம எல்லாம் பேசணும், லௌகிகமா இருக்கிற ஒருத்தர் பேசணும்னா என்ன பண்ணணும்னா, என்ன பேசணும்னு அது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த அர்த்தம் வருமா, இந்த அர்த்தம் வருமானு யோசிச்சு, இந்த 2 பதம் சேர்ந்தா இந்த அர்த்தம் வருமானு யோசிச்சு பேசணும். அப்ப என்ன பண்ணார், ரிஷினாம் புனர் ஆத்தியானம் அவளுக்கு என்ன அர்த்தம்னார், அவ பேசுறதுதான் அர்த்தம் வாச்சகா அனுதாவதினார். வாச்சம் அர்த்தம் அனுதாவதி, அர்த்தம் அது என்ன இருக்கு, அவ சொல்ற வார்த்தையே அந்த அர்த்தங்கள் என்ன பண்றது, உண்மையாக்குறது. இதனால்தான் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, மகாபாரதாதிகள்லாம் பார்க்கும்போது, மகாபக்தி விஜயங்கள்லாம் கூட, மகாபாரதம்லாம் மட்டும் இல்ல, மகாபக்தி விஜயங்கள்லாம் பார்க்கும்போது சில பெரியவாள்லாம் என்ன பண்றா, அவங்கள அங்கேயே ஊருக்கு போயிருக்கோம், 12-15 வருஷம் ஆயிருக்கும், காணவே காணாது, அதுவும் அந்த காலத்துல எங்க போனா எப்படி வந்தாலும் எப்படி தீர்மானம் பண்ண முடியும், இந்த ஊர்ல என்ன பண்ணிருப்பா, போயிட்டான்னு சேர்ந்து எல்லாரும் அவசியமே பண்ண அப்படின்னு இருப்பா. எங்க இருந்தா ஒரு பெரிய ரிஷியோ சன்னியாசியோ யாரோ தருவாரு, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா கடைசியில பார்த்தா அந்த என்ன பண்ணுவான், போயிட்டான்னு தெரிஞ்சாதான் அவன் திரும்பி வந்துடுறான். இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த ரிஷி அவர் இது பண்ணும்போது, அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் என்ன, என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும்னு பண்றது இல்ல, அவருடைய தபசனுடைய பலனாக என்ன மாதிரி பண்ணணும் அவருக்கு தோன்றதோ அந்த ஆசீர்வாதத்தை பண்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் என்ன ஆகுது, தானா அந்த ஆசீர்வாதம் பலிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் பலிக்கிற காரணத்தினால என்ன ஆயிடுது, அந்த ஆசீர்வாதத்தை பலிக்கும்படி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் பகவான்களுக்கு ஏற்பட்டு போறது. தேவதைகள்லாம் என்ன பண்றா,
அந்த ஆசீர்வாதத்தை பலிக்கும்படி பண்ணிடுறா. வாசம் அர்த்தகா அனுதாவதி, அர்த்தம் இருக்கே அவ சொன்ன வாக்கை தொடர்ந்து ஓடி போய் அது பலிக்கும்படி செய்யறது. ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்ன சொல்லணும், என்ன சொன்னா யார் என்ன புரிஞ்சுப்பாங்கிறத யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை மனசுல வாங்கிட்டு அந்த கருத்துக்கு ஏத்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம். ஆனா பெரிய சாதுக்கள்லாம் இருக்காளே, அவ என்ன பண்றா, சொல்றத சொல்றா, அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அர்த்தங்களுக்கும் அந்த சொல்லுக்கு ஏற்பட்டு போறதை ஒழிய நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இல்லை அப்படின்னார். வாக்கியஜ்ஞா, வாக்கியத்தினுடைய கருத்து அறிந்தவள் சோமதா, வாக்கிய கோவிதம் அவர் ரிஷி, அவ்வளவுதான். சொற்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ரிஷியை பார்த்து இவர் சொன்னா அப்படின்னார். லக்ஷ்மியா சமுதிதோ பிராமியா பிரம்மபூதோ மகாதபா, நீங்க தபச பண்ணி முடிச்சுட்டு பிராமியா லக்ஷ்மியா சமுதிதா, பிராமியா லக்ஷ்மியான என்ன அர்த்தம், பிரம்ம தேஜஸோட சேர்ந்திருக்கள், பிரம்ம வர்த்தசியா இருக்கள். பிரம்மபூதா மகாதபா பிராமேண தபசா யுக்தம் புத்திரம் இச்சாமி தார்மிகம் சொன்னார். பிராமேண தபசா யுக்தம், உங்களை மாதிரி பிரம்ம வர்ச்சசுடன் சேர்ந்திருந்த புத்திரம், தார்மிகம் புத்திரம் இச்சாமி, அதாவது ஒரு லீகலான செயல், எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு லீகலான செயல், உங்களை மாதிரி தபசுடன் கூடினவனாக நான் விரும்புறேன் அப்படின்னா. அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், நீ எதுக்கு எங்கிட்ட வர, மாத்துக்காரனா போய் கேட்கணும் அப்படின்ட்டு. அப்பதிஷ்டாஸ்மி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்பதிஷ்டாஸ்மி பத்ரந்தே பாரியாஜ அஸ்மி ந கசித்து. இந்த இடத்துல அஸ்மிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க பவிஷ்யத்து அர்த்தத்துல உபயோகப்படுத்திருக்காரு. அஸ்மின்னு பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஃபியூச்சர் டென்ஸ்ல, அதாவது நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பல, நான் இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் பத்தின்னு யாரும் கிடையாது, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை, நான் இனிமே ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் இல்லை, அதனால எனக்கு நீங்க தான் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்படின்னார், குழந்தைய கொடுக்கணும்னு என்ன அர்த்தம், உங்களுடைய பிரம்மச்சாரித்துவத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படத நான் விரும்பல. பிராமேண, பிராமேணன்னு என்ன அர்த்தம், அதாவது பிரம்ம தேஜஸ்னால, அதாவது பிரம்மா வழியில, பிரம்மாவை போல, பிரம்மா எப்படி சனகாதி மானச புத்திரர்களை பெற்றிருக்காளோ அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய நீங்க அனுகிரகம் பண்ணணும், அவ்வளவுதான். பிராமேண விபகதாயாஸ்த தாது மருகதி நேசிக்கம், உங்களை அடைஞ்சிருக்கேன், அதனால என்ன எடுத்து மானச புத்திரனாக எனக்கு ஒரு குழந்தைய நீங்க கொடுக்கணும் அப்படின்னார். சத்யா பிரசன்னோ பிரம்மர்ஷிகி ததோ பிராமம் அனுத்தமம். அவர் சொன்ன வார்த்தை கேட்டவுடனே என்ன எடுத்து, தன்னுடைய தபசுக்கு எந்த விதமான ஒரு ஹானியும் இல்லை, தன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கல, அதெல்லாம் விரும்பல அப்படின்ன உடனே அதனால என்னன்னா அவருடைய வரத்தை கிராண்ட் பண்ணிட்டார். பிரம்மதத்த இதிக்கியாதம், அந்த பையனுக்கு என்ன பேரு, சூலிங்கிற ஒரு பிரம்மாவனால் பிராமணனால கொடுக்கப்பட்டதுனால அந்த பையனுக்கு பிரம்மதத்தன்னு பேர் கொடுத்தார். மானசம் சூலின சுதம், சூலின்றவனுடைய சுதம், சூலின்னு முதல்ல பேர் வந்திருக்கு, இந்த இடத்துல சூலி நகான்னு பேர் வந்திருக்கு, ரெண்டு விதமான பேரும் வச்சுக்கலாம், சூலி சூலி நகான்னு ரெண்டு பேரும் விட்டுருந்தார். ராஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கும், சோமதாங்கிற கஷத்திரியர், இவ என்ன ஆகும்னாக்க இவருக்கு மானச புத்திரரை தான் வாங்கிட்டு இருக்கா, அதனால அந்த பிரம்மதத்தன்னு அந்த பேர் இருந்தா கூட அவன் என்ன ஆயிட்டான், கஷத்திரியன் ஆயிட்டான். ஸோ கஷத்திரியனா இருக்கிறதுனால என்ன எடுத்து ராஜா பிரம்மதத்து புரி மத்தியவசத்ததா. அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஊர்ல காம்பில்யம்னு ஒரு நகரம், அந்த நகரத்தை காம்பில்யாம் பரையாலட்சுமியா தேவராஜோ யதாதீவம், இந்திரன் எப்படி தேவலோகத்தை ஆண்டுட்டு இருக்கானோ அந்த மாதிரி காம்பில்ய நகரத்தை ஆண்டுட்டு இருக்கான். புத்தியும் கிருத்தவான் ராஜா குசநாப சுதார்மிகா. ஸோ அந்த இடத்துல அந்த சூழி வந்ததை பார்த்த உடனே என்ன பண்ணான், சூழியினுடைய மகனான அந்த இவர் காமத்துல பிரம்மதத்தன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு குசநாபன் தன்னுடைய மனசு தீர்மானம் பண்ணிட்டான். பிரம்மதத்தாய காகுத்தகா தாதும் கன்யாசதம், கன்யான்னு அந்த இடத்துல விசர்க்கம் இருக்கணும். ஸோ விசர்க்கம்னா அந்த ஆர்ஷ பிரயோகம், அவ்வளவுதான். ஸோ தன்னுடைய 100 பெண்களையும் பிரம்மதத்தனுக்கு கொடுக்கறதுக்கு தன்னுடைய மனசை ஏற்பாடு ரெடி பண்ணிட்டான். சமாஹூய மகாதேஜாக பிரம்மதத்தம் மகிபதிகி, பிரம்மதத்தனை வர வச்சான். ததோ கன்யாசதம் ராஜா சுப்ரீதேன அந்தராத்மனா, சுப்ரீதேன அந்தராத்மனா, ரொம்ப சந்தோஷமான மனசோட, அந்தராத்மனான மனசு, மிகுந்த சந்தோஷமான மனசோட அவன் என்ன பண்ணான், அந்த பிரம்மதத்தனுக்கு அவ்வளவு பெரியும் கொடுத்தான். யதாக்கிரமம் ததாபாணிம் ஜக்ராக ரகுநந்தன, யதாக்கிரமம் வரிசை கிரமமாக, அவள் யார் முதல்ல மூத்தவளோ முதல்ல, ரெண்டாவது வரிசை கிரமமாக என்ன பண்ணா, பிரம்மதத்தர் அவ்வளவு பெரிய கல்யாணம் பண்ணிண்டா. பிரம்மதத்தோ மஹீபாலஹா தாசாம் தேவபதிரியதா திருஷ்ட மாத்திரே ததா பானோ. அவளை பாணி கிரகணம் பண்ணிக்கிறதுக்காக எப்ப தொட்டானோ, பானோன்னா அவர்கள் அவ்வளவு பேருடைய பாணியும் அர்த்தம், பானோன்னா கையின் அர்த்தம், இந்த இடத்துல கைகள் 100 பேரா இருக்கிறதுனால 100 கைகள். கைகளை எப்ப தொட்டானோ விகுப்ஜா, அவ்வளவு பேர் என்ன ஆயிட்டா, அவனால தொட்ட மாத்திரத்திலே விகுப்ஜா, தங்களுடைய
கூன் நீங்க பெற்றவர்களாக ஆயிட்டார்கள். விகத ஜுவராக அவளுக்கு இருக்கிற வியாதி இல்லாம போயிடுது. யுக்தம் பரமையா லக்ஷ்மியா பபு கன்யாசதம் ததா ததா கன்யாசதம் பரமையா லக்ஷ்மியா பபுகுன்னு இருக்கணும். பபுகுனாக்க அதான் இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகங்கள். ஏன்னா 100 பேரும் விளங்கினார்கள்னு இருக்கு, விளங்கினாள் அப்படின்னு இங்க விழுந்திருக்க பதம். சோ கன்யாசதம் அந்த 100 பேரும் பபுகு ரொம்ப அழகா இருந்தாங்க. தத்ருஷ்டுவா வாயுனா முக்தாஹா குசனாபோ மகீபதிஹி. சோ வாயுனா முக்தாஹா வாயுவினாலே விடப்பட்டவர்கள். வாயுக்கு என்ன பண்ணான், இவளை கல்யாணம் பண்ணி வச்சானோடனே அவளை விட்டுட்டான், அவளுடைய தோஷத்தை போயிடுது. ஏன்னா இதெல்லாம் இந்த கூண் இப்படிங்கிறதுலாம் பாத்தத்தினால வருது இல்லையா. சோ அதனால வாயுனா முக்தாகா. ஏன்னா வாயு கோபம் இருந்திருந்துன்னா என்ன இருக்கும், இவ தொட்ட உடனே கூட இன்னும் அவ அதே கூண்டு இருந்துட்டு இருக்கலாம் இல்லையா. இல்லாம வாயுனா முக்தாக அந்த ரோகம் போயிடுது. ஸோ வாயுவினுடைய கோபத்திலிருந்து விடுபட்டுட்டார்கள்னு தெரிஞ்சுட்டான். பபூவ பரம பிரீதா ஹர்ஷம் லேபே புனப்புனஹா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சான். கிருதோத்வாகம் து ராஜானம் பிரம்மதத்தம் மகீபதிம் பிரகாரம் பிரேஷியாமாச கோபாத்தியாய கணம் ததா. ஸோ இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சு தன்னுடைய அவனுடைய மனைவிகள் மற்றும் அவருடைய புரோகிதர் எல்லாரோடையும் என்ன பண்ணான், அனுப்பிச்சு வச்சான். சோமதாதி சுதம் திருஷ்டுவா புத்திரஸ்ய சதிருஷி இந்திரியாம் யதா நியாயம் ச கந்தர்வி கிருஷ்ணாஸ்னா பிரத்யனந்தத புஷ்பாத் காக்கன்யாக குஷநாபம் பிரசஸ்யத அப்படின்னார். இந்த இடத்துல வாயு இது முடிக்கிறது முதல்ல ஆரம்பத்தைன்னு சொல்லி அந்த கிருஷ்ணாபனுடைய கதையில இந்த பெண்களுடைய க்ஷமா எல்லாம் என்னன்ட்டு அந்த க்ஷமையினுடைய பெருமையை பற்றி வியாக்கியானத்துல எழுதுறார். இவன் ஊருக்கு ஐஷ்ணு வந்துட்டான். பிரம்மதத்தன் இந்த 100 பெண்களையும் கல்யாணம் பண்ணி ஐஷ்ணு வந்துட்டான். சோமதாங்கிறது பிரம்மதத்தனுடைய அம்மா. சோமதாபி சுதம் திருஷ்டுவா புத்திரத்து சதிருஷியும் கிரியாம். தன் பெண் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான 100 பெண்களை கல்யாணம் பண்ணி ஐஷ்ணு வந்திருக்கிறதையும் பார்த்துட்டு யதா நியாயம் கந்தர்வி ஸ்ருஷாஹா தாஹா பிரத்யநந்தத்தை. ஸ்ருஷாஹான தன்னுடைய மாண்புகள் அவளை பிரத்யநந்தத்தை ரொம்பவும் கொண்டாடினாள். புஷ்பாச்ச ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தொட்டு பார்த்து என்ன பண்ணா, பூச்சி மூந்து பார்த்துன்ற மாதிரி கொண்டாடுறா. அந்த இடத்துல வியாக்கியாத்தை எழுதுறார். அதாவது ஸ்ருஷ்டுவா அப்படின்னா பிரசஸ்திய ரொம்பவும் அவர்களே கொண்டாடின்னு அர்த்தம். ஏன்னா ஆச்சரியம் ஆசாம் தைரியம். இந்த பெண்களுடைய ஒரு தைரியம் இருக்க சாதாரண தைரியம் இல்ல. தேவசிரேஷ்டியாத்தி அநாதரஹா. வாயு பகவான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தேவர்களோ ரொம்ப பெரிய தேவதை. ஏன்னு சொன்னா இந்த இது பாருங்க, இந்த பிராண வித்தியில பார்த்தீங்கன்னா தெரியும். பிராண வித்தியில பாக்கி ஏதாவது கண்ணு என்ன பண்ணிட்டு நான் வசதி காது நான் வசதின்னு ஒவ்வொன்றும் சண்டை போட்டு இருக்கும் போது எல்லாரும் சரீரத்தை விட்டு வெளில போயிட்டு இருந்தது ஒரு வருஷ காலம். முன்னே என்ன பண்ண பிரம்மாண்ட பார்த்து நீ தான் வசதின்னு ஒருத்தர தீர்மானம் பண்ணிட்டோம்னா பாக்கி பேர் கோவம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒரு வருஷ காலம் சரீரத்தை விட்டு வெளில இருங்க. வெளில இருந்துட்டு யார் இல்லைன்னா விவகாரம் பண்ணலையே அவளை வசதி நீங்களே தீர்மானம் பண்ணிக்கலாம், இது எதுக்கு டிசைட் பண்றதுன்னா. ஆஹா அப்படின்னு கண்ணு சொல்லித்தான் பாக்கி பேர்லாம் வேண்டாம் நான் போற மாதிரி இருக்கும், அதனால பாக்கி பேர் கஷ்டம் இல்லாம நான் போயிட உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரே வருஷத்துல ஒரு நாள் தீர்மானம் பண்ணிட பொருள் நீங்க இல்லைன்னாக்க இந்த எங்களால் நடத்த முடியல, என் காலில் கூட்டினு வருவள் பாருங்கன்னு கண்ணு கிளம்பி போச்சான். வரப்போறான்னு ஒரு வருஷ காலம் காத்து என்ன காத்து நேர்ந்து வாசல்ல என்ன ஒருத்தரும் திரும்பி பாக்குற வழியா காணும். வந்தா யாரும் கூப்பிடுற வழியாவும் இல்ல. கண்ணை வாங்க இந்த முட்டுமாக்குள்ள வந்தியேன்ட்டு நான் இருக்கிற தெரியாம போய் உட்காந்துட்டுதான் ரகசியமா இப்போ ஒருத்தர் கேட்டுதான் என்ன ஆச்சு எப்படி இருந்தேன்னா ஒன்னும் இல்ல கண்ணு இல்லாத லோகத்துல விவகாரம் பண்ணலையா அவன மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி காது மூக்கும் ஒவ்வொன்றும் போச்சு. ஒவ்வொன்றும் மனவுன்னே என்ன ஆயிடுது, லோகத்துல காது இல்லாத எப்படி விவகாரம் பண்றானோ அந்த மாதிரி நாங்க நாக்குல என்ன டேஸ்ட் இல்லாத எப்படி விவகாரம் பண்றானோ அந்த மாதிரிதான் எல்லாம் நடந்துட்டு விவகாரம் நடக்கலைன்னா. பிராணன் என்ன பண்றது, கடைசியில பாணனுடைய டேர்ன் பிராணன் வந்தது கிளம்பணும், இப்ப இந்த டேர்ன் வரப்போறது அப்படிங்கிறதுக்காக பேசுறதுக்காக வாயா அப்படின்னு தான் அப்படின்னு ஒண்ணு என்ன எடுத்து பாக்கி இந்திரியங்கள் எல்லாம் அடிபடுது. ஏன்னா பிராணன் இல்லைன்னாக்க வேற யாருமே இல்லை. ஸோ பிராணன் அவ்வளவு பெரிய பிராணனா இருக்கும்போது இருக்கிற தேவதைகளுக்குள்ளேயே சிரேஷ்டனா இருக்கக்கூடிய வாயு பகவான் இருக்கானே அவனுக்கே அனோதரகா. அப்படிப்பட்ட பெண்கள் தைரியம் இருக்கக்கூடிய பெண்கள், தந்தை சொன்னதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள், அப்படிப்பட்ட பெண்களை குழந்தைகளை பெற்ற ராஜா எவ்வளவு தன்யா எவ்வளவு கொடுத்து வச்சவனா இருக்கணும். அஹோமே பாக்கியம். அது மட்டும் இல்ல, அவ எனக்கு மாட்டுவங்களா என்னக்க அஹோமே பாக்கியம் எஸ்யாமே ஈதிருஷ்யா ஸ்னுஷாஹா இது பிரதிநந்தனம். இதுதான் அவளை கொண்டாடுறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய லக்கும் எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு தான். ஸ்ரீ மகாத்மியம் தபோ மகாத்மியம். ஸோ ஒரு பெண்கள் நினைச்சாக்க தாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீ மகாத்மியத்தை காட்டுறது. ஸ்ரீ மகாத்மியத்தை காட்டுறதோட இல்லாம தபசனுடைய மகாத்மியத்தையும் காட்டுறது. ஏன்னா சோமதா என்ன பண்ணா, தபஸ்னாலதானே பிரம்மதத்தனை அடைஞ்சா. ஸோ இந்த பெண்களும் குசனாபருடைய தபஸ்னாலதானே இந்த பெண்களுக்கும் தங்களுடைய இதெல்லாம் ரூபம் திரும்பி கிடைச்சது. அந்த மாதிரி இது வெறும் தைரியம் மட்டும் இருந்தா போறாது, பகவானுடைய அனுகிரகங்கிற தபசும் போகணும்.
ஸோ ஸ்ரீ மகாத்மியம் தபோ மகாத்மியம்ங்கிற ரெண்டுத்தையும் காட்டக்கூடியதாக இது இருக்குன்னு சொல்லிட்டு சோமதா என்ன பண்ணா, எல்லாரையும் பாராட்டினா அப்படின்னார். ஸோ புஷ்டாஸ்து காக்கன்யாக குஷநாபம் பிரசஸ்திச்ச, குஷநாபனையும் ரொம்பவும் கொண்டாடினாள் அப்படிங்கிறதாக. அடுத்தது என்ன மேல இந்த கதை நம்மளுக்கு எப்படி ரெலவெண்ட் அப்படின்னு தெரியுது இல்லையா, அது என்னன்றது அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.